கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக குட்டி கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் அடுத்த பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் நம்பர் 2 பார்ட் நம்பர் 5 கிளாஸ் நம்பர் 7 என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து செல்லலாம். ஸோ போன வாரம் எந்த வசனம் வரைக்கும் ஸ்டாப் பண்ணணும் ஞாபகம் இருக்குங்களா? போன வாரம் எந்த வசனம் வரைக்கும் ஸ்டாப் பண்ணணும்? 17ஆம் வசனம் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணணும். ஸோ 17ஆம் வசனத்தில் என்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்? 17ஆம் வசனத்தில் என்ன ஒரு காரியத்தை பார்த்தோம்? என்ன ஒரு காரியத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் இஸ்ரேல் மேல எந்த மாதிரி ஒரு மெர்சி கொடுக்க ஆரம்பிக்க போறாரு. அதாவது நம்ம இந்த செகண்ட் சாப்டர் ஆரம்பிக்கும் போது எப்படி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் வந்து அக்யூஸ் பண்ணுவார். எப்படி பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்க பண்ண தவறுகள் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் சுட்டி காட்டுவாரு. அதற்கப்புறமாக அந்த ஒரு தவறுகளுக்காக தேவன் எப்பேற்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்க போறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாரு. அதற்கப்புறமா அந்த பனிஷ்மெண்ட் வாங்கின பிற்பாடு தேவன் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு கிருபையை கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். கேட்டுங்களா? சோ அதனுடைய கண்டினியூஸா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாரமும் அதோடைய தொடர்ச்சி நம்ம பார்க்க போறோம். சோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் எப்பேற்பட்ட கிருபைகளை கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஒரே தீமோட இந்த ஒரு சாப்டர் முடிகிற வரைக்கும் தேவன் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புக்ல சொல்லியிருக்காரு. சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓசியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அக்காலத்தில் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் தட் டே அப்படின்னு வரும். இன் தட் டே அப்படின்னு ஆரம்பிச்சாலே அல்லது அக்காலத்திலே அப்படின்னு ஆரம்பிச்சாலே அது எந்த காலப்பகுதியை பத்தி அந்த ஒரு வசனம் சொல்லும். நேச்சுரலா எந்த ஒரு காலப்பகுதியை பத்தி அந்த வசனம் சொல்லும். இன் தட் டே அப்படின்னாலே நமக்கு நல்லா கிளியரா தெரியும் அது 1000 இயர்ஸ் அடையப்படுத்தும் அப்படின்னு. சோ இயேசு கிறிஸ்துவோடைய அரசாட்சியில நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓசியா தீர்க்கதரிசி இந்த வசனத்துல சொல்ல போறாரு. நமக்கு நல்லாவே தெரியும் தேவன் ஒரு மெர்சியை எல்லாருக்குமே இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சரி உலக ஜனங்களுக்கும் சரி எந்த ஒரு காலப்பகுதியில் தான் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அரசாட்சியில தான் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்க போறாருன்றது நமக்கு நல்லாவே தெரியும். சோ அந்த நாள்ல அக்காலத்துல என்ன பண்ண போறாராமா? நான் அவர்களுக்காக யாருக்காக? அவர்களுக்காக இஸ்ரேல் ஜனங்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊரும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி என்ன பண்ண போறாராமா? ஒரு உடன்படிக்கையை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராத படிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்துக் கொண்டு இருக்க பண்ணுவேன். எவர்களை அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஓகேங்களா? சோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ண போறாராமா? கொடுக்க போறாராமா. அது எப்ப கொடுக்க போறாராமா? அந்நாள்ல கொடுக்க போறாராமா. அந்நாள்ல எப்படி கொடுக்க போறாராமா? ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்க போறாராமா. ஓகேங்களா? சோ ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துறது நிமித்தம் இந்த சம்பவங்கள்லாம் என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடக்க போதாம். சோ அது அப்படியே அடுத்து வரக்கூடிய வசனங்கள் எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே வாசிக்கலாம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். சோ அப்படின்னா இந்த வசனத்துல அப்படியே தொடர்ச்சியா என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் நான் வந்து நித்திய விவாகத்துக்கு என்று அப்படின்ற நித்திய விவாகம் அர்த்தம். விவாகம் மேரேஜ். ஓகேங்களா? சோ அப்படின்னா தேவன் யார மேரேஜ் பண்ணி போறாராமா அப்படின்னு சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ண போறாராமா? தேவன் மேரேஜ் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் எப்படி பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்திய விவாகத்துக்கு என்று. நித்திய விவாகம் அப்படின்னு அர்த்தம் நித்திய எவர்லாஸ்டிங். ஓகேங்களா? சோ நமக்கு கிளியராவே தெரியும் மேரேஜ்னாலே ஒரு கான்ட்ராக்ட் தான் அது அடையாளப்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். சோ இந்த ஒரு கான்ட்ராக்ட் எவ்வளவு காலப்பகுதிக்கு இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்தியத்துக்கும் இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். சோ இப்ப தேவன் இந்த ஒரு வசனங்களை நம்ம படிச்சோம் இல்லையா, எந்த ஒரு கான்செப்டை பேச வர்றாரு, எந்த ஒரு விஷயத்தை தேவன் சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கிளியராவே தெரியுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்க போறாரு. பட் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு தேவன் ஒரு மெக்கானிசத்தை வச்சிருக்காரு. இந்த ஒரு ஆசீர்வாதம்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த மாதிரிலாம் அவங்க சுகமா தேசத்துக்குள்ள இருக்கணும்னா
அவர்களுக்குள்ள தேவன் என்ன பண்ண போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்காக ஒரு உடன்படிக்கை என்ன பண்ண போறாராமா ஏற்படுத்த போறார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. சோ நம்ம கிளியராவே தெரியும் மேரேஜ் எப்பவுமே பைபிள்ல எதை அடையாளப்படுத்தும்? மேரேஜ் பைபிள்ல எதை அடையாளப்படுத்தும்? உடன்படிக்கையை அடையாளப்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். எப்படி சொல்றோம் அது? நம்ம மேரேஜ் வந்து உடன்படிக்கை அடையாளப்படுத்தும் எப்படி வச்சு சொல்றோம்? என்னங்க? நான் என்ன கேக்குறேன்னா டைரக்டா மேரேஜ் வந்து காவனன்ஸ் கூட எப்படி கம்பேர் பண்றோம்? அதுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி டெக்ஸ்ட் இருக்கு, ஒரு சப்ஜெக்டை கூட நம்ம படிக்கிறோம் பேசிக் சப்ஜெக்ட்ல. என்னங்க? 3 உடன்படிக்கைகள். கரெக்ட். அதான் 3 உடன்படிக்கைகள் சப்ஜெக்ட்ல எந்த கான்செப்ட் வச்சு நம்ம மேரேஜ் இஸ் ஈக்குவல் டு காவனன்ட் அப்படின்னு நம்ம பாக்குறோங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஆபிரகாமுடைய லைஃப். ஆபிரகாமுடைய லைஃப்ல ஆபிரகாம் மொத்தம் எத்தனை மனைவிகள்? 3 மனைவிகள். அந்த 3 மனைவிகள் அதை நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது 2 ஸ்திரீகளும் 2 ஏற்பாடுகளாம். ஏற்பாடுகள்லாம் என்னென்ன ஏற்பாடு வருது பாருங்க, உடனே புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு கிளியரா கிடையாது. அது வந்து ஏற்பாடுலாம் கிடையாது. என்ன அது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 women represents covenants அப்படின்னு இருக்கும். அப்படின்னா 2 ஸ்திரீகளும் 2 உடன்படிக்கைகளாம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா 2 ஸ்திரீகளை மட்டும் தான் ஆபிரகாம் திருமணம் பண்ணாரான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அவருக்கு மொத்தம் எத்தனை ஸ்திரீகள் அவர் திருமணம் பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஸ்திரீகள். அப்படின்னா இந்த இடத்துல ஆபிரகாம் யார் அடையாளப்படுத்துறாரு? பிதாவாகிய தேவன் அடையாளப்படுத்துறாரு. அப்படின்னா பிதாவாகிய தேவன் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 உடன்படிக்கைகளை ஸ்தாபிக்க போறாரு. அந்த 3 உடன்படிக்கைகள் எப்படி ஒவ்வொரு ஸ்திரீகளும் ஒரு பிள்ளைகளை பெற்று இருக்கிறாங்களோ அந்த மாதிரி 3 உடன்படிக்கைகளும் என்ன பண்ணுவாமா பிள்ளைகளை பெற்றெடுக்க போகுது. ஓகேங்களா? சோ இப்படி எல்லாம் வச்சுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேரேஜை நம்ம எது கூட கம்பேர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவனன்ட் கூட என்ன பண்றாங்க கம்பேர் பண்றோம். இப்போ நாம படிச்ச இந்த ஓசியா வசனத்திலுமே தேவன் என்ன கொடுக்க போறாராமா, என்ன போட போறாராமா, ஒரு காவனன்ட்டை போட போறாராமா. புரிச்சுங்களா? அப்படின்னா காவனன்ட் என்ன அர்த்தம்? ஒரு மேரேஜ் கம்பேர் பண்றோம். அப்படின்னா எந்த காவனன்ட்டை பத்தி பேசுற இந்த இடத்துல ஓசியால எந்த காவனன்ட்டை பத்தி பேசுற? மொத்தம் 3 காவனன்ட் இருக்கு. என்னென்ன? சாரால் காவனன்ட், ஆகார் காவனன்ட், கேத்ரால் காவனன்ட். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன நம்ம பார்ப்போம்? ஆகார் காவனன்ட் இஸ் ஈக்குவல் டு லா காவனன்ட். லா காவனன்ட்னா நியாய பிரமாணம். சாரால் காவனன்ட் இஸ் ஈக்குவல் டு சுயாதீன பிரமாணம். ஓகேங்களா? காவனன்ட் பை சாக்ரிஃபைஸ் அப்படின்னு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லலாம். மூணாவது என்ன? கேத்ரால் இஸ் ஈக்குவல் டு நியூ காவனன்ட். ஓகேங்களா? அப்படின்னா இதுல சபை எந்த காவனன்ட்ல இருக்கும்? சரி, அது பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்துல சொல்லியிருக்காருல இஸ்ரேல் ஜனங்க மத்தியில ஒரு காவனன்ட் என்ன பண்ண போறாராமா ஏற்படுத்த போறாராமா. அது எந்த காவனன்ட் அப்படின்னு சொன்னா எந்த காவனன்ட்? அது நியூ காவனன்ட் என்பது சரியானது. ஓகே, இப்போ இந்த நியூ காவனன்ட் இருக்கு இல்லையா, இந்த புது உடன்படிக்கை என்பது இஸ்ரேல் ஜனங்களுக்கா சபைக்கா? இந்த புது உடன்படிக்கை என்பது இஸ்ரேல் ஜனங்களுக்கா சபைக்கா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு, சபைக்கு இல்ல. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கை அப்படின்னு போட்டா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நாம ஒரு உடன்படிக்கை போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த உடன்படிக்கை யாருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கும் நமக்குமான ஒரு உடன்படிக்கை ஒண்ணு இருக்கும். கேட்டுங்களா? சோ அந்த மாதிரி கேட்கிறேன், நாம எந்த உடன்படிக்கைக்குள்ள வருவோம் அல்லது எந்த கான்ட்ராக்டுக்குள்ள நாம வருவோம்? சாரால் கவுனன்ட்குள்ள வருமா, இல்ல கேத்ரால் கவுனன்ட்குள்ள வருமா, இல்ல ஆகார் கவுனன்ட்குள்ள வருமா? அப்படியே என்னங்க? சாரால். மாற்று கருத்து இல்லையா? இருக்கா இல்லையா? இல்ல. பட் நிறைய டைம்ல நாமளே பைபிள்ல புது உடன்படிக்கை அப்படின்னு வரக்கூடிய வார்த்தை வசனங்கள்லாம் எடுத்து டைரக்டா யாருக்கு எடுத்து அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எடுத்து அப்ளை பண்ணுவோம். அது மிகவும் முற்றிலும் தவறான ஒரு கான்செப்ட். அது அப்படி எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம மேக்சிமமா எப்போ யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க? மெமோரியல் டைம் பீரியட்ல அந்த ஒரு வேர்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்து சொல்வார்ல, என்ன சொல்வாருங்க? புது உடன்படிக்கைக்காக சிந்தப்படுகிற இது என்னுடைய ரத்தமா இருக்கிறது, நீங்க என்ன பண்ணுங்க, இதை வாங்கி குடிங்க. அது என்னது புது உடன்படிக்கை அப்படின்னு கேட்டா இல்ல, நிறைய நம்ம பார்த்திருக்கோம். கேட்பாங்க, உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? புது உடன்படிக்கை என்னது? ஏன் அப்படி இயேசு கிறிஸ்து சொல்றாரு? புதுசா கொடுக்குறாரு. எதை புதுசா கொடுக்குறாரு? அப்பம் திராட்சை ரசம், அதாவது எதை மாத்திட்டு புதுசா கொடுக்குறாரம்மா? ஆட்டுக்குட்டியை மாத்திட்டு என்ன பண்றாரு? புதுசா கொடுக்கறதுனால இது பேர் புது உடன்படிக்கையை நம்ம என்ன பண்றோம்? புது உடன்படிக்கை ரத்தத்தை என்ன பண்றோம்? குடிக்கிறோம் அப்படின்னு என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா தவறான ஒரு மிஸ்கான்செப்ஷன்ல இருந்தோமா இல்லையா? இருந்தோம். ஓகேங்களா? சோ அது கிளியரா ஒரு தவறான ஒரு பார்வை. சோ கிளியரா அந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா பைபிள்ல புது உடன்படிக்கைன்னு வேற எங்கெங்கெல்லாம் வருது?
பைபிள்ல புது உடன்படிக்கை வேற எங்க வருது? கரெக்டா வரைக்கும் எங்க வருது? அது எந்த புஸ்தகத்துல வருது? நிறைய ஒரு புஸ்தகத்துல வரும். நிருபத்தில் தான். எந்த ஒரு நிருபத்துல வரும்? எபிரேய நிருபத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும். அதே மாதிரி 2 கொரிந்தியர்லயும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க புது உடன்படிக்கைக்கு என்ன பண்றோம், ஊழியக்காரரா இருக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லுவார். ஸோ எல்லா இடத்துலயும் நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புது உடன்படிக்கை அப்படின்னாலே யாரு அண்டர்ல அது கிடையாது, அதோட அண்டர்ல யாரு கிடையாது, நாம இல்லை. ஓகேங்களா? நியூ காவனன்ட் அண்டர்ல நாம என்ன கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சபை வகுப்பார் கிடையாது. அது கிளியரா நம்ம புரிஞ்சுக்கணும். நாம எந்த காவனன்ட்ல இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are under சாரால் காவனன்ட். சாரால் காவனன்ட்னா பலியினால் என்னுடனே உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்களை என்கிட்ட கூட்டுங்கன்னு சொல்றாரு இல்லையா? அப்படின்னா சாரால் கவர்னன்ட்ல எல்லாமே நம்ம என்ன பண்றோங்க, நாமளா வாலண்டரியா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ கிளியரா நியூ கவர்னன்ட் யாருக்காக தான் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்களுக்காக தான். சரி, இதே இன்னொரு ஆங்கிள் கேட்டோம்னா நியூ கவர்னன்ட் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சா, நியூ கவர்னன்ட் ஸ்தாபிக்கப்பட்டிருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்ல? நியூ கவர்னன்ட் ஸ்தாபிக்கப்பட்டிருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம்? சரி, சபை நியூ கவர்னன்ட்ல இல்ல, அதை மாற்றுக்கிறதே கிடையாது. நாம சாரால் கவர்னன்ட் தான் இருக்கோம். இப்ப நியூ கவர்னன்ட் ஸ்தாபிக்கப்பட்டிருச்சா இஸ்ரேல் ஜனங்க மத்தியில அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? ஸ்தாபிக்கப்பட்டிருச்சா இல்லையா? யோசித்துல பதில் சொல்லவே கூடாது. ஈஸியா இல்லன்னு என்ன பண்ணணும், சொல்லிட்டு போயிடணும். எப்படி இல்ல அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? ஏன் இன்னும் ஸ்தாபிக்கப்படல அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? ஏன் அது இஸ்ரேல் ஜனங்க மத்தியில ஸ்தாபிக்கப்படுது? நியூ கவர்னன்ட்னா என்ன? அது வெறும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தானா? நியூ கவர்னன்ட்னா என்ன பண்ண போறாரு, அது தேவன் என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ண போறாருன்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளியரா நம்ம பாத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓசியால நம்ம படிக்கும்போது தேவன் கிளியரா சொல்லிட்டாரு, இப்ப ஏற்பட்ட ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ கவர்னன்ட்னால தான் என்ன ஆகுதுங்க அந்த ஒரு விஷயமே வருதுன்றதை நம்ம பாக்குறோம். வசனம் வாசிக்கலாம். எரேமியா 31 அதிகாரம் 31 வசனம் முதல் 32 வசனம் வரை. எரேமியா 31 அதிகாரம் 31 வசனம் முதல். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். புரிஞ்சுங்களா? இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓகேங்களா? இது என்ன டென்ஸ்? இது ஃபியூச்சர் டென்ஸ். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் சொல்றார் தேவன் அப்படின்னு பார்த்தோம்னா எரேமியா இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை பேசுற காலப்பகுதியில இஸ்ரேல் ஜனங்க எப்படி பிரிஞ்சிருந்தாங்க? 2 கோத்திரம் தனியாவும் 10 கோத்திரம் தனியாவும் பிரிஞ்சிருந்தாங்க. ஆக்சுவலா தேவன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலப்பகுதி வரும், அந்த காலப்பகுதியில 2 கோத்திரம் தனியாவும் 10 கோத்திரம் தனியாவும் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க போறதில்ல. நம்ம ஆல்ரெடி எசேக்கியேல் 37 அதிகாரத்துல பார்த்தோம்ல, ஒரு உருவகத்தை வச்சு என்ன பண்ணுவார் எசேக்கியேல்? ரெண்டு கோல் என்ன பண்ணுவாருங்க, ஒன்னா இணைப்பார். ஓகேங்களா? அந்த ஒரு கோல் எதை அடையாளப்படுத்தும்? 2 கோத்திரம். இன்னொரு கோல் எதை அடையாளப்படுத்தும்? 10 கோத்திரம். அந்த 2 கோல் என்ன பண்ணுவாராமா, இணைக்கிறார். ஏன் இணைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்துல 10 கோத்திரம் 2 கோத்திரம் என்ன பண்ண போறதில்ல, யூதர்கள் இருக்க போறதில்ல. அதனால என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காமனா இஸ்ரேல் ஜனங்களா எல்லாரும் என்ன ஆயிருவாங்க, மாறிடுவாங்க. அவங்க மத்தியில தான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புது உடன்படிக்கையை செய்ய போறார் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இது டைரக்டா யார்கிட்ட தான் பண்ண போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முற்பிதாக்கள் மூலம் யாருக்கு போக போறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, முற்பிதாக்கள் மூலம் யாருக்கு போக போறது கிடையாது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு போக போறது கிடையாது. முதல் டைரக்டா எங்கதான் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ கவர்னன்ட் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்ட பிறகுதான் முற்பிதாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் தெழுவார்கள். புரிஞ்சுங்களா? நியூ கவர்னன்ட் அண்டர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முற்பிதாக்கள் என்ன ஆவாங்க, ரெசரக்ட் ஆவாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. அது எப்படின்றது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிளியரா பார்க்கலாம். சோ இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை என்ன பண்ண வராமா செய்வாரு. அப்படி ஒரு கவர்னன்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றாருன்னா என்ன அர்த்தம்? இப்ப இஸ்ரேல் ஜனங்க தான் யாரை அடையாளப்படுத்துறோம் நாம இந்த ஓசியா கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா யாருங்க, கோமெர். ஓகேங்களா? அப்படின்னா மறுபடியும் தேவன் யாரை நினைச்சு போறாராமா, ஓசியா திரும்பியும் யாரை சேர்த்துக்கிற மாதிரி, இது கோமேரை சேர்த்துக்கிற மாதிரி. சோ அதே மாதிரி என்ன பண்ணுவாராமா, புது உடன்படிக்கை போட்டுட்ட பிறகு எப்படி ஆகுமா சூழ்நிலை படிங்க. நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. அப்படின்னா இது எந்த கவர்னன்ட் பத்தி பேசுறாரு? லா கவர்னன்ட் பத்தி பேசுறாரு. லா கவர்னன்ட் மாதிரி என்ன பண்ண போறது இல்லையாமா, நியூ கவர்னன்ட் இருக்க போறது இல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகரா இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே அத வேஸ்ட் ஆக்கி போட்டாங்க. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்க வேஸ்ட் ஆக்கி போட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அவங்க நாயகர் என்ன அர்த்தம், நாயகர் ஹஸ்பண்ட்.
நான் அவங்க ஹஸ்பண்டா இருந்தாலுமே என்ன பண்ணல, எனக்கு அவங்க கீழ்ப்படியாம போயிட்டாங்க. கீழ்ப்படியாம போனாலுமே தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி இருந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் என்ன பண்ணாதாமா இந்த நியூ கவர்னன்ட் இருக்க போறது இல்லை. அப்படின்னா நியூ கவர்னன்ட் எந்த கவர்னன்ட் மாதிரி இருக்க போறது இல்ல, நியாயப்பிரமாணம் மாதிரி இருக்க போறது இல்லை. ஆனா ஏதோ ஒரு சட்டத்தை, கவர்னன்ட் அர்த்தம் ஏதோ ஒரு நியாயப்பிரமாணம் மாதிரி ஒரு சட்டத்தை என்ன பண்ண போறாருங்க, ராஜ்யத்துல கொடுக்க போறாரு. அப்படின்னு ராஜ்யத்துல என்ன இருக்க போகுது கிளியரா, ராஜ்யத்துல என்ன கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜ்யத்துல தேவன் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன பண்ண போறாரு, கொடுக்க போறாரு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ கவர்னன்ட். புரிஞ்சுங்களா? இப்போ லா கவர்னன்ட்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கடைபிடிச்சாதான் என்ன கிடைக்கும் அவங்களுக்கு, நித்திய ஜீவனை அவர்கள் சுதந்திரிக்க முடியும். ஆனா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க என்ன பண்ணலைங்க, ஃபாலோ பண்ணல. ஆனா ராஜ்யத்துல இதே மாதிரி ஒரு நியூ கவர்னன்ட் அப்படின்னா ஒரு நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன பண்ண போறாரு, தேவன் கொடுக்க போறாரு. அதை அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண போறாங்க. அப்படி கொடுத்துட்டு பிறகு எப்படி இருக்குமாமா, படிங்க 33ஆம் வசனம் படிங்க. 33ஆம் வசனம் பார்த்து படிங்க. அப்படியே படிங்க, பரவாயில்ல. 33ஆம் வசனம் முதல், அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா புது உடன்படிக்கை எப்ப ஸ்தாபிக்கப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம், இல்ல எப்ப ஸ்தாபிக்கப்படும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம், இந்த வசனத்தை வச்சு சொல்லுங்க. வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்நாட்களுக்கு பிற்பாடு. புரிச்சுங்களா சொல்றது? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றது அப்புறம் பார்க்கலாம். ஆனா ஒரு அந்நாட்களின் பிற்பாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஓகேங்களா? அந்த டேர்முக்கு அப்புறமா தான் யார்கிட்ட உடன்படிக்கை பண்ண போறாரமா, என்னங்க, இஸ்ரேல் ஜனங்க கிட்டயா முற்பிதாக்கள் கிட்டயா? வசனம் டைரக்டா என்ன சொல்லுது? டக்குன்னு நம்ம ஒரு புத்திசாலித்தனம் என்ன தெரியுமா யோசிப்போம், முற்பிதாக்கள் யாருதான், முற்பிதாக்கள் யாருதான், அப்படியா? முற்பிதாக்கள் லிஸ்ட்ல யார், எதுக்கு அப்புறம் தான் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருங்க. யாக்கோபுக்கு அப்புறம் யாக்கோபுக்கு முன்னாடில ஆபேல இருந்து எல்லாருமே எந்த லிஸ்ட்ல வருவாங்க, முற்பிதாக்கள் லிஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வருவாங்க. அப்படின்னா கிளியரா நியூ கவர்னன்ட்டை யார்கிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம், தேவன் டைரக்டா வசனம் சொல்றாரு. அந்நாட்களுக்கு பிற்பாடு அது என்னன்ற அப்புறம் பார்க்கலாம். நான் யார்கிட்ட போட போறாரமா உடன்படிக்கை, இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கை யாவது அப்படின்னு என்ன அர்த்தம், எப்படி இருக்குமா அந்த கான்ட்ராக்ட், நியாய பிரமாணத்தை எடுத்து எங்க எழுத போறாராமா, உள்ளத்தில் எழுத போறாராமா. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி லா கவுண்ட் எதை எழுதினார் தேவன், கல்லுல எழுதினாரு. ஆனா இந்த வாட்டி எதில் எழுத போறது இல்லையாமா, கல்லில் எழுத போறது இல்ல, எங்க எழுத போறாராமா, உள்ளத்தில் எழுத போறாரு. எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி எழுதிட்டு அந்த ஒரு சிச்சுவேஷன் உலகத்துக்கு வந்த பிறகு இந்த ஒரு கான்செப்ட் இஸ்ரேல் ஜனங்க மத்தியில நடந்த பிற்பாடு என்ன ஆகுமா நியூ கவர்னன்ட்ல, அப்படி படிக்கலாம். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. என்ன வேண்டிய அவசியம் இல்லையாமா, தேவனை பத்தி என்ன படிக்க நீங்க தெரிஞ்சுக்கங்க, யாருக்கிட்டையும் யாரும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாருக்குமே யாரை பத்தி தெரிஞ்சிருக்குமாமா, தேவனை பத்தி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளியரா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தேவன் என்ன பண்றாருங்க சொல்றாரு. அப்படியே படிங்க. நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அப்படின்னா நியூ கவர்னன்ட் முதல் யார் மத்தியில ஸ்தாபிக்கப்படும், யார் மத்தியில ஸ்தாபிக்கப்படும், இஸ்ரேல் ஜனங்க மத்தியில ஸ்தாபிக்கப்படும். அது அவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, அது அவங்க மத்தியில ஸ்தாபிக்கப்படுது. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா உலக ஜனங்களும் என்னவா மாறணும், சூப்பர், இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுங்க மாறணும். இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி மாறுறது, இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி மாறுறது அப்படின்னு பார்த்தோம்னா, புது உடன்படிக்கையினுடைய இந்த ஒரு புது உடன்படிக்கையுடைய இந்த கான்ட்ராக்ட இந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்குள்ள முழுசா வந்துட்டாங்க, என்னவாயிருவாங்க அவங்க எல்லாருமே இஸ்ரேலா மாறுவாங்க. அப்படின்னா நாளைக்கு ராஜ்யத்துல எல்லா உலக ஜனங்களும் எந்த கான்ட்ராக்ட் குள்ள வந்தாகணும், எந்த காவனன்ட் குள்ள வந்தாகணும், நியூ காவனன்ட் குள்ள என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்தாகணும். புரிச்சுங்களா நான் சொல்றது? சோ
அப்படின்னா கிளியரா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த விஷயம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா யூதர்கள் கிட்ட இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அதனாலதான் புதிய ஏற்பாடுலாம் கூட கிளியரா படிக்கிறோம், ரட்சிப்பு யார் வழியா தான் வரும், யூதர்கள் வழியா தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி சக்கரையால கூட படிக்கிறோம் இல்லையா, ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை எத்தனை புறஜாதிங்க 10 ஜென்டைல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா யாரை மீட் பண்ண வராங்க, யூதர்களை மீட் பண்ண வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏன் இந்த மாதிரிலாம் சிம்பாலிச தேவன் கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோர்ஸ் யார் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதர்கள் தான். அப்படின்னா பயங்கரமா கீழ்ப்படியா போனது யார் தான் தேவனுக்கு, யூதர்கள் தான். அவங்கள வச்சு தேவன் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புது உடன்படிக்கையை ஸ்தாபிக்க போறாரு. யூதர்கள் ஓகே, அந்த யூதர்கள்லயே யாரு, யூதர்களே யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோலி ரெமனன்ட் அப்படின்னு பார்த்தோம்ல, மீந்து இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்க அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. மகா உபத்திரவத்துல மீந்து இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்க கிட்டதான் தேவன் முதல் எதை போட போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை போட போறாருங்க, புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படும். ஓகேங்களா? சோ புது உடன்படிக்கை முதல் மீதியா இருக்கக்கூடிய யூதர்கள், மீதியா இருக்கக்கூடிய யூதர்கள் யார் நமக்கு நல்லா தெரியும், அநேக பாடத்துல நம்ம பார்த்திருப்போம். யார் அது, அந்த ஒரு ஃபைனல் வார்ல கடைசியா மிஞ்சி இருக்கக்கூடிய ஆர்த்தோடாக்ஸ் யூதர்களா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நம்ம பார்த்திருக்கோம். சோ அவங்க மூலமா அடுத்து யார் நியூ கவர்னன்ட்குள்ள வருவாங்க, அடுத்து இஸ்ரேல் ஜனங்க, அதாவது மத்த இஸ்ரேல் ஜனங்க. அதுக்கப்புறம் அப்படியே அடுத்து யார் யார் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அடுத்து இஸ்ரேல், அடுத்து இஸ்மவேல். புரிஞ்சுங்களா? அது அப்படியே அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகி எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. சோ இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் இந்த உலகத்தில் நடக்க போதா இல்லையா, நடக்க போது. நடந்து முடிஞ்ச பிறகு எல்லாரும் எப்படி இருப்பாங்களாமா, எல்லாருக்குமே யாரை பத்தி தெரிஞ்சிருப்போமா, எல்லாருக்குமே தேவனை பத்தி தெரிஞ்சிருக்கும். யாருமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப தேவனை பத்தி தெரியுமா, இப்ப இந்த சூழல் நடந்திருக்க உலகத்துல இப்ப இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்படின்னா எது இன்னும் ஸ்தாபிக்கப்படல, புது உடன்படிக்கை இன்னும் ஸ்தாபிக்கப்படலன்றது கிளியரா நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சிருச்சு. சோ அதனால கிளியரா நம்ம புதிய ஏற்பாட்டுல புது உடன்படிக்கை அப்படின்னு வரக்கூடிய வசனத்தை எதுக்கு ஆட் பண்ணி படிச்சிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆட் பண்ணி எப்பவுமே என்ன பண்ணக்கூடாதுங்க, படிச்சிடக்கூடாது. ஓகே, இப்ப ஏற்பட்ட ஒரு காலப்பகுதி வந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, டெஃபினட்டா வரப்போதா வராம விட்டு போதா, இந்த காலப்பகுதியெல்லாம் டெஃபினட்டா வரப்போது. எப்ப வரும் அப்படின்னு கேட்டா அதான் எரேமியா சொல்றாரு, அந்நாட்களுக்கு பிற்பாடு அப்படின்னு சொல்றாரு. என் நாட்களுக்கு பிற்பாடு, என் நாட்களுக்கு பிற்பாடு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்க சொல்ற பதில் கரெக்ட் தான். பட் நீங்க சொல்லக்கூடிய பதில எதன் மூலம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனத்தின் அடிப்படையில சொல்லணும். நீங்க சொல்லக்கூடியது சூப்பரான பதில். என்ன சொல்றீங்க, அந்நாட்களுக்கு பிற்பாடுனா எதுக்கு அப்புறமா, ஆஃப்டர் காஸ்பல் ஏஜ். சூப்பர். அடுத்து நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டான பதில் தான். சபை முடிஞ்ச பிறகு, மகா உபத்திரம் முடிஞ்ச பிறகு எல்லாமே ஓகே. எப்படி சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க என்னங்க? நான் கேள்வி என்ன கேட்கிறேன்னு பாத்தீங்கன்னா அந்நாட்களுக்கு பிற்பாடு புது உடன்படிக்கை ஸ்தாபிக்க போறேன்னு சொல்றாரு. இந்த டேர்ம் கூட நீங்க மேட்ச் பண்ணி நியூ டெஸ்ட்மென்ட் கூட சொல்லணும். நான் பதிலே சொல்லிட்டேன், அந்நாட்களுக்கு பிற்பாடு, ஆஃப்டர் தோஸ் டேஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஒரு புக்ல இருக்கு, புதிய ஏற்பாட்டுல ஒரு புக் இருக்கு. ஓகேங்களா? அந்த புக்ல போய் நம்ம பார்க்க போறோம். அந்த புக்ல எழுதியிருக்காரு அப்போஸ்தலனாகிய பவுல். சொல்லிட்டேன் யார் எழுதுறது, மிகப்பெரிய க்ளூ இது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின புக்கு, அது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின புக்கு தான், வேற யாரும் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுவும் தேவனுடைய சித்தமா தான் நம்ம பார்க்கலாம் பின்னாடி. சோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்துல நம்ம கிளியர் ஆயிரணும். இந்த புது உடன்படிக்கையை எப்ப ஸ்தாபிக்கிறாராமா, எப்ப ஸ்தாபிக்கிறார், அந்நாட்களுக்கு பிற்பாடு அப்படின்னு சொல்றாரு இல்லையா. நம்ம புதிய ஏற்பாடுக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம டைரக்டா இந்த புது உடன்படிக்கையை பத்தி எங்க எடுத்து படிக்கிறோம், எரேமியா 31ஆம் அதிகாரத்தை எடுத்து படிக்கிறோம்ல. எந்த வசனத்தை எடுத்து படிக்கிறோம், 31ஆம் வசனத்துல இருக்கு. அப்படின்னா என்ன படிக்கணும் தெரியுமா, முதல்ல என்ன படிக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 30 வசனங்கள் நம்ம படிக்கணும். ஓகேங்களா? 30 வசனங்கள் நம்ம இப்ப படிக்க வேண்டாம், 30 வசனங்களை நீங்க வீட்டுல எடுத்து படிச்சு பாருங்க. 30 வசனங்கள் நம்ம வீட்டுல எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அது கிளியரா எதை பத்தி சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோடைய கான்டெக்ட்னா நம்ம பிரதர் எடுத்தார்ல, கருப்பொருள், சூழ்நிலை, எந்த ஒரு விஷயத்தை மையமா வச்சு பேசியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரேமியா 30ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 1ல இருந்து 30ஆம் வசனம் வரைக்குமே இட் இஸ் அபவுட் ரெஸ்டரேஷன் ஆஃப் இஸ்ரேலின் செகண்ட் அட்வென்ட். இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில இஸ்ரேலுடைய கூட்டி சேர்ப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசியிருப்பாரு. நீங்க டவுட் அரசு எடுத்து படிச்சு பாருங்க. சோ அப்படின்னா கிளியரா அந்த கான்டெக்ட்ல அப்படியே ஃபுல்லா பேசிட்டு வருவாரு. அதுக்கப்புறமா 31ஆம் வசனத்தை எது சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா
புது உடன்படிக்கையை பத்தி சொல்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கு அப்புறமா தான் எது ஸ்தாபிக்கப்பட போகுது? புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட போகுதுன்ற ஒரு விஷயத்தை கான்டெக்ஸ்டுவலா கிளியரா எதுல இருந்து நம்ம எடுத்து படிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா எரேமியால இருந்து படிக்கும். இதை ஏன் ரிப்பீட் பண்ணி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கு அப்புறமா தான் இஸ்ரேல் ஜனங்களோட ரெஸ்டரேஷன் இருக்கும். அப்படின்னா புது உடன்படிக்கை எடுத்து எதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது? நமக்கு எப்பவுமே எடுத்து என்ன பண்ணக்கூடாதுன்னா அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஆனா நமக்கும் புது உடன்படிக்கை ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. அது என்ன சம்பந்தம்ன்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ நம்மளுடைய மெயின் தீம் என்ன, மெயினான இப்போ ஒரு நோக்கம் என்ன, என்ன ஒரு கொஸ்டினா என்ன ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்நாட்களுக்கு பிற்பாடு அப்படின்னா என்ன, ஏன் அது போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்நாட்களுக்கு பிற்பாடு எது ஸ்தாபிக்கப்பட போகுது? நியூ கோவனன்ட். ஓகேங்களா? நீங்க கண்டுபிடிச்ச மாதிரியே அதுக்கான பதில் எங்கதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எபிரேயரின் புஸ்தகம். ஓகேங்களா? சோ த புக் ஆஃப் ஹீப்ரூஸ்ல தான் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கேள்விக்கான பதில் இருக்கு. எங்க இருக்கு? அதுல நிறைய இடத்துல இருக்கும் புது உடன்படிக்கை. ஆனா எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தமிழ்ல ரொம்ப குழப்பமா இருக்கும். தேவனுக்கு சித்தமா இருந்தா பிற்காலத்துல ஒருவேளை நம்ம எபிரேய ஸ்டடி பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை பத்தி இன்னும் டெப்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம படிக்கலாம். ஓகேங்களா? சோ டைரக்டா நம்ம எங்க போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தரா இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். என்ன சொல்றாரு? திருப்பி படிங்க. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தரா இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். என்ன சொல்ற சொல்லுங்க. திருப்பி படிக்கிறீங்களா இன்னொரு வாட்டி? சரி, அப்படி தேவைன்னா என்ன சொல்றாரு? ஏதோ ஒரு விசேஷமா சொல்றாரு மட்டும் தெரியுது இல்லையா? அப்படின்னா என்ன விசேஷமா சொல்றாரு? இல்ல என்ன கான்செப்ட் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம் எடுத்து படிக்கணும்னா அதுக்கு ஃபுல்லா 7ஆம் அதிகாரத்துல இருந்து ஒரு பிரீஸ்ட்ஹுட் பத்தி பேசுவாரு. நம்ம அவ்வளவு தூரம் கான்டெக்ஸ்ட் ஸ்டடிக்குள்ள இப்ப போக முடியாது. என்ன கான்டெக்ஸ்ட்ன்றது மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசலாம். இப்ப என்ன கம்பேர் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பிரீஸ்ட்ஹுட்க்கு கம்பேர் பண்றாரு. 2 பிரீஸ்ட்ஹுட்னா லெவிட்டிக்கல் பிரீஸ்ட்ஹுட்க்கும் மெல்கிசேதேக் பிரீஸ்ட்ஹுட்க்கும் கம்பேர் பண்றாரு. லெவிட்டிக்கல் பிரீஸ்ட்ஹுட்னா லேவி மூலம் வந்துச்சு இல்லையா, ஆரோன் மூலம் வரக்கூடிய அந்த ஆசாரியத்துவத்துக்கும் இயேசு கிறிஸ்து மூலம் வரக்கூடிய ஆசாரியத்துவத்துக்கும் டைப் அண்ட் ஆன்டிடைப் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் புத்தகத்துல கம்பேர் பண்றாரு. அது அப்படியே 8ஆம் அதிகாரத்துல என்ன பண்ணுவார், எது கூட கம்பேர் பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல செலுத்தக்கூடிய பலிகளை பத்தி, பர்டிகுலரா ஒப்புரவாக்குதலின் நாள்ல செலுத்தக்கூடிய பலிகளை பத்தி என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா பேசிட்டே வருவார். அப்படி சொல்லிட்டே வரும்போது கிளியரா ஒரு பாயிண்ட் சொல்வார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆசாரியன்னா எதுக்கு இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலி செலுத்துறதுக்காக யார் இருக்காருங்க? ஆசாரியன் இருக்காரு. புரிஞ்சுக்கலாம்? ஆசாரியன்னு ஒருத்தர் இருந்தா என்ன பண்ணணுமா? பலி செலுத்தி ஆகணும். இந்த கான்டெக்ட்ல பேசிட்டே வருவார். ஆசாரியன் ஒருத்தர் இருந்தா என்ன பண்ணி ஆகணும்? பலி செலுத்தணும். ஓகேங்களா? சோ அப்படி சொல்லிட்டு நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் எதை பத்தி தெரியாது, சின் ஆஃபரிங்னா என்னன்னு தெரியாது, புது உடன்படிக்கைன்னா என்னன்னு தெரியாது. அதனால இந்த ஒரு டேர்ம்ஸ் எல்லாம் கரெக்டா என்ன பண்ண முடியாதுங்க, பாபிலோனோட எழுத்தாளர்களால சரியா டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. சோ கிளியரா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். பர்டிகுலரா எந்த ஒரு எடிஷன் அக்யூரஸா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா NAS நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் 8th chapter 6th verse நம்ம படிக்கிறோம். பட் நவ் அப்படின்ற ஒவ்வொரு டேர்முக்குமே இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனிங் இருக்கு. பட் நவ் he has obtained a more excellent ministry அப்படின்னு இருக்கு. பட் நவ் he has obtained a more excellent ministry. பட் நவ்னா என்ன அர்த்தம்? இப்போ இயேசு கிறிஸ்து பத்தி பேசுறார். இயேசு கிறிஸ்து ஒரு எக்ஸலண்டான சூப்பரான விசேஷமான ஒரு ஊழியத்தை என்ன பண்ணிருக்கான், அவருக்கு கிடைச்சிருக்கா. எப்ப கிடைச்சிருக்கா? இப்ப கிடைச்சிருக்கான். பை as much as he is also, அது மட்டும் இல்ல அவர் என்னவாவும் இருக்கிறாராமா, விசேஷித்த உடன்படிக்கைக்கு என்னவாவும் இருக்கிறாரு, மத்தியஸ்தராவும் இருக்கிறாரு. which has been enacted on better promises. அப்படின்னா அந்த ஒரு உடன்படிக்கை இருக்கு இல்லையா, அந்த விசேஷித்த உடன்படிக்கை என்ன கொடுக்குதாமா? enacted on அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா கரெக்டான வேர்டு வந்து லெஜிஸ்லேஷன் அப்படின்னு அர்த்தம். லெஜிஸ்லேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒரு சட்டத்தை பாஸ் பண்றதுக்கு பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் லெஜிஸ்லேட் பண்ணிட்டு அது என்ன ஆயிடுச்சு, சட்டமா வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கூட இந்த விவசாய புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ற பாருங்க, விவசாயத்துக்காக ஒரு சட்டத்தை என்ன பண்ணிருக்காங்க, இப்போ பாஸ் பண்ணிட்டாங்க.
அது என்ன ஆயிடுச்சு? இப்போ இது சட்டமா ஆயிடுச்சு. ஆனா இன்னும் என்ன ஆகல, அது இன்னும் ஃபோர்ஸ், அது இன்னும் என்ன ஃபோர்ஸ்குள்ள வரல, இன்னும் என்ன ஆகல, இம்ப்ளிமெண்ட் ஆகல, இன்னும் அது நடைமுறைக்கு என்ன பண்ணப்படவில்லை, கொண்டு வர. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலப்பகுதியில் என்ன பண்ணுவாங்க, அதை நடைமுறைக்கு கொண்டு வாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு, அது பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் புது உடன்படிக்கை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, இந்த சட்டம் வந்துச்சுன்னா என்ன கிடைக்கும், இவ்வளவு நன்மைகள்லாம் கிடைக்கும்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காராமா, பட் நவ் இப்பவே அவருக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு மினிஸ்ட்ரி இருக்கான், விசேஷமான ஒரு ஊழியம் இருக்கான். அதே மாதிரி அவர் வந்து விசேஷித்த உடன்படிக்கை என்னவாவும் இருக்கிறாராமா, மத்தியஸ்தராவும் இருக்கிறாராமா. அந்த விசேஷித்த உடன்படிக்கை என்ன கொடுக்குதாமா, அது வந்து என்ன ஆயிடுச்சுங்க, அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டெஃபினட்டா பாஸ் ஆயிடுச்சு. பாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த சட்டம் கொண்டு வந்து பட்டே தீரும். ஆனா இன்னும் என்ன பண்ணல, வரல. ஆனா வந்தா என்ன கொடுக்குமா, பெட்டர் ப்ராமிசஸ் கொடுக்குதா. பெட்டர் ப்ராமிசஸ்னா விசேஷித்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணுதாமா, அந்த உடன்படிக்கை கொடுக்குதாமா. ஓகேங்களா? அப்படின்னா எந்த உடன்படிக்கை பத்தி பேசுறது தெரியுங்களா, இந்த பெட்டர் கவர்னன்ட். எந்த கவர்னன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா புது உடன்படிக்கை. அப்படின்னா பட் நவ் he has obtained a more excellent ministry அப்படின்னு சொல்றாருல. பட் நவ்னா எப்பவே சொல்றாரு, எபிரேயர்ல பவுல் எழுதும் போது அப்பவே சொல்றாரு. அப்பனா எந்த காலப்பகுதி, புரிஞ்சா புரியலையா? அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த நிருபத்தை எழுதும் போது என்ன சொல்றாரு, பட் நவ்னா என்ன அர்த்தங்க, எந்த காலப்பகுதி, இதுல காஸ்பல் ஏஜ், சுவிசேஷ யுகத்திலே ஒரு எக்ஸலண்டான ஒரு மினிஸ்ட்ரி கிடைச்சிருக்கு இயேசு கிறிஸ்துக்கு. என்ன மினிஸ்ட்ரி கிடைச்சிருக்கு, மோர் எக்ஸலன்ட் மினிஸ்ட்ரி கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது, அது என்னங்க, மோர் எக்ஸலன்ட் மினிஸ்ட்ரி. கிளியரா ரெண்டு விஷயத்தை பிரிக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல. ஜூவிஷ் பிரீஸ்டுடையும் ஆன்டி டிபிக்கல் ஆன்டி டைப்ல வரக்கூடிய பிரீஸ்டுடையும் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிக்கிறார். பார்க்லே டிரான்ஸ்லேஷன்ல இதே வசனத்தை எப்படி படிக்க பார்க்கலாம். பட் இந்த நியூ சிச்சுவேஷன், இந்த டிரான்ஸ்லேஷன் அழகா இருக்கு பாருங்க, பார்க்லே டிரான்ஸ்லேஷன் இன்னும் அழகா இருக்கு. பட் in the new situation our high priest has given a ministry which is as much superior to that of the Levitical priests as the covenant of which he is the mediator is a better covenant, for this covenant was established on the basis of better promises. So இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க, புரியல அப்படின்னு நிறுத்தி கேளுங்க. இப்போ நம்முடைய பிரதான ஆசாரியன், இப்போ இந்த ஒரு புது சிச்சுவேஷன்ல நம்முடைய பிரதான ஆசாரியனுக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஊழியம் என்ன பண்ணப்பட்டிருக்காமா, இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்டிருக்காமா. இப்போ இயேசு கிறிஸ்து என்னவா இருக்காரு, பிரதான ஆசாரியன் இருக்காரு இல்லையா, நல்ல சூப்பரா ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்காமா. அது எதை விட சூப்பரான ஒரு ஊழியமாமா, லேவியர்களுக்கு அங்க இருந்த ஒரு ஊழியத்தை விட, பழைய ஏற்பாட்டு கால ஆசாரியர்களை விட சூப்பரான ஒரு ஊழியம். அது மட்டும் இல்லாம அவரு புது உடன்படிக்கைக்கு என்னவாவும் இருக்கிறாராமா, மத்தியஸ்தராவும் இருக்காராமா. அந்த புது உடன்படிக்கை அதாவது அந்த புது உடன்படிக்கை டெஃபினட்டா என்ன ஆகும், வந்தே தீரும். அது என்ன ஆச்சு, சட்டமா ஈற்றப்பட்டாச்சு. ஆனா என்ன ஆகல, இன்னும் அது வரல. அந்த சட்டமா ஏற்றப்பட்ட அந்த புது உடன்படிக்கை இருக்கு இல்லையா, அந்த புது உடன்படிக்கை வந்துருச்சுன்னா, ஒருவேளை அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா மிக சூப்பரான ஒரு வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணிருக்காமா, அது கொடுக்குதா. வாக்குத்தத்தம் என்ன அர்த்தம், வந்துருச்சுன்னா, அந்த சட்டம் வந்துருச்சுன்னா இதெல்லாம் கொடுக்கும் இல்லையா, அதுதான் வாக்குத்தத்தம். அது என்ன பண்ணிருக்காமா, கொடுத்திருக்காமா. சோ கிளியரா எதை கம்பேர் பண்றாரு, பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் அதாவது நிழலையும் நிஜத்தையும் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பேர் பண்றாரு. இதுல என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு கால நியாய பிரமாணம் சட்டம் தானே, லா கவர்னன்ட் தானே. அந்த லா கவர்னன்ட்னுடைய மத்தியஸ்தர் யாரு, லா கவர்னன்ட்னுடைய மத்தியஸ்தர் யாரு, இதுல இருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிடலாம். யாருங்க, யாரு, சரி இதுல யாரு இருக்கிறது, எத்தனை பேர் இருக்காங்க, 6 பேர்னு சொல்றாதீங்க, 2 பேர். ஓகேங்களா, 2 பேர். யார் அந்த 2 பேரு, ஆரோனும் மோசேவும். ஓகேங்களா, இதுல மத்தியஸ்தர் யாரு நியாயப்பிரமாணத்துக்கு, மோசே. கரெக்டா சரி. பிரதான ஆசாரியன் யாரு, ஆரோன். ஓகேங்களா, அப்படியே ஆன்டி டைப் வாங்க. அப்படின்னா லா கவர்னன்ட்டுக்கு என்ன இருந்திருக்கு, ஒரு ப்ரீஸ்ட்ஹுட் இருந்திருக்கு, ஒரு ஆசாரியத்துவம் இருந்திருக்கு. அதே மாதிரி என்னவும் இருந்திருக்கு, மீடியேட்டரும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. இப்போ அதே மாதிரி தான் எதுக்கும் இருக்கும், நியூ கவர்னன்ட்டுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இருக்கும். சரி, நியூ கவர்னன்ட்டுக்கு யாருங்க ஹை பிரீஸ்ட், யார் மீடியேட்டர், அதுவும் யார்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அது எல்லாமே தேவன் என்ன வச்சிருக்காரு தெரியுங்களா, மிகப்பெரிய ஒரு நிழலை வச்சிருக்காரு.
அப்படின்னா நியாயப்பிரமாணமே எதோட நிழல் தெரியுங்களா? நியூ கோவனன்ட்னுடைய நிழல் தான் என்னது? நியாயப்பிரமாணம். ஆனா நிழல் தான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்ன கொடுக்கணும்னு நினைச்சோ அது எது கொடுக்க போகுது? நியூ கோவனன்ட் கொடுக்க போகுது. நியாயப்பிரமாணத்துல என்ன ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தாரு? வானத்துக்கு ஒரு ஆசீர்வாதமா? இல்ல. நீ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சுனா என்ன பண்ணலாம்? நித்திய ஜீவனோடு இருக்கலாம். ஆனா அது யாராலும் என்ன பண்ண முடியல? கடைபிடிக்க முடியல. ஆனா அதே மாதிரி நியூ கோவனன்ட் என்ன சொல்ல போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை கடைபிடிக்கிறவங்க என்ன பண்ணலாங்க? நித்திய ஜீவனோட இருக்கலாம்னு சொல்ல போது ஜனங்களும் என்ன பண்ண போறாங்கன்னா கடைபிடிக்க போறாங்க. ஓகேங்களா? சோ கிளியரா நாம புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவோட இந்த ஊழியம் இருக்கு இல்லையா, அந்த ஊழியம் எப்போ? காஸ்பல் ஏஜ்லயே அவர் என்னவா இருக்காராமா? காஸ்பல் ஏஜ்ல என்னவா இருக்காராமா? அவரு ஹை பிரீஸ்டா தான் இருக்காரு. கரெக்டா இல்லையா? வசனம் கிளியரா என்ன சொல்லுதுன்னா, பட் நவ் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்பவே இயேசு கிறிஸ்து என்னதான் சுவிசேஷ யுகத்திலே அவரு ஹை பிரீஸ்டா இருக்காரு. இயேசு கிறிஸ்து இப்ப என்னவா இருக்கிறாரு? ஹை பிரீஸ்டா இருக்கிறாரு. ஹை பிரீஸ்டா இருந்து ஒரு ஊழியத்தை பண்றாரு. ஹை பிரீஸ்டா இருந்து என்ன பண்றாரு? ஒரு ஊழியத்தை பண்றாரு. அந்த ஊழியத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ கோவனன்ட். புது உடன்படிக்கைக்கான ஒரு ஊழியத்தை பண்றார் இயேசு கிறிஸ்து. புரிஞ்சுக்கங்க, புது உடன்படிக்கைக்கான ஒரு ஊழியத்தை இயேசு கிறிஸ்து பண்றார். அதுக்கு பேர் தான் பெட்டர் மினிஸ்ட்ரி. அப்படி என்ன புது உடன்படிக்கைக்கான ஊழியத்தை பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆசாரியன் என்றால் என்ன பண்ண? ஆசாரியன் கொண்டு போய் பலி செலுத்தணும். ஓகேங்களா? அப்படின்னா காஸ்பல் ஏஜ்ல இயேசு கிறிஸ்து பண்ணக்கூடிய பெட்டரான ஊழியம் என்ன ஊழியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாராமா? பலி செலுத்துறாராமா. புரிஞ்சுங்களா? எதுக்காக பலி செலுத்துறாராமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் புது உடன்படிக்கை என்ன ஆகும்? ஸ்தாபிக்கப்படும். ஓகேங்களா? யார பலியை செலுத்துறாரு? யார பலியை செலுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா தேவன் பழைய ஏற்பாட்டு கால பலி என்ன பண்ணலீங்க? அவரு விரும்பல. தேவன் விரும்புறது என்ன சாக்ரிஃபைஸ் தெரியுமா? என்ன சாக்ரிஃபைஸ்? அவரு எதுல சந்தோஷப்படுறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனிமல் சாக்ரிஃபைஸ்ல அவர் என்ன பண்றது இல்ல? சந்தோஷப்படுறது இல்ல. தேவன் எந்த சாக்ரிஃபைஸ்ல சந்தோஷப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த சாக்ரிஃபைஸ்ல? அனிமல் சாக்ரிஃபைஸ்ல அவர் சந்தோஷப்படுறது இல்ல. அப்படின்னா எந்த சாக்ரிஃபைஸ்ல தேவன் சந்தோஷப்படுறாரு? ஹியூமன் சாக்ரிஃபைஸ்ல சந்தோஷப்படுறாரு. கொஞ்சம் கொடூரமா இருக்கா? உண்மைதான். தேவன் எந்த சாக்ரிஃபைஸ்ல சந்தோஷப்படுறாருன்னு பாத்தீங்கன்னா, ஹியூமன் சாக்ரிஃபைஸ்ல தேவன் என்ன பண்றாருங்க? சந்தோஷப்படுறாரு. அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருல 2 கொரிந்தியர் 8:6 நாங்க புது உடன்படிக்கைக்கு ஊழியக்காரரா இருக்கோம்னா எந்த ஊழியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை கொண்டு போய் பலி செலுத்த வைக்கக்கூடியதான ஊழியம். இப்ப நம்மள எப்படி பலி செலுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவுலுடைய ரைட்டிங்ஸ் நம்ம என்ன பண்ண வைக்குதுங்க? பலி செலுத்த வைக்குது இல்லையா? அதுக்குன்னு என்ன அர்த்தம் கிடையாது? நாம புது உடன்படிக்கைக்குள்ள இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. இயேசு கிறிஸ்து அங்க நியாயப்பிரமாணத்திலே எப்ப தெரியுமா லா கோவனன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆச்சு? லா கோவனன்ட் எப்ப எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆச்சு? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்ப இம்ப்ளிமெண்ட் ஆச்சு? முன்னாடியே கொடுத்துட்டாரு. எதுக்கு அப்புறம் தெரியுமா இம்ப்ளிமெண்ட் ஆச்சு? என்னங்க புரியல? என்னது? நியாயப்பிரமாணம் எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு? எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு? முதல்ல அதாவது கானான் தேசத்துல வந்துச்சா? வனாந்திர பிரயாணத்துல வந்துருச்சு. மோசே வாங்கிட்ட உடனே வந்துருச்சா? என்ன பண்ணல? வாங்கின உடனே வந்து கொடுத்துட்டாரா? அது முதல்ல வர என்னாச்சுங்க? உடஞ்சிருச்சா? உடைச்சிட்டாரு. ஏன் உடைச்சாரு பார்க்கலாம். ஓகேங்களா? அதுல ஒரு விஷயம் இருக்கு. இப்ப பாயிண்ட் என்னன்னா, திரும்பியும் தேவன் என்ன பண்றாரு? எழுதி கொடுக்குறாரு. உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுது? வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் செய்வோம்னு என்ன பண்றாங்க இவங்க? அதுதானே கோவனன்ட். புரிஞ்சுக்கணும் நான் சொல்றது. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் மோசே என்ன பண்ணுவாருன்னா, காலை வெள்ளாட்டு கடாவுடைய ரத்தத்தை என்ன பண்ணுவாருங்க? அதுக்கப்புறம் தான் அதுல என்ன ஆகுது? எஸ்டாப்ளிஷ் ஆகுது. புரிஞ்சுக்கணும் நான் சொல்றது. அதே மாதிரிதான் இங்கேயும் என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் மாதிரி தான் நியூ கோவனன்ட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பதான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய பலியும் சபையினுடைய பலியும் நிறைவேறின பிறகு அவர் என்ன ஒரு ரோல் எடுத்துப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தியஸ்தர் அப்படின்ற ஒரு ரோல் எடுத்துப்பார். இயேசு கிறிஸ்து மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து கூட சேர்ந்து நாமளும் என்ன பண்ணுவோம்? மத்தியஸ்தர் அப்படின்ற ஒரு ரோல் எடுப்போம். அதுதான் நம்ம சமாதான ராஜ்யத்துக்கு என்னன்னு பேர் வைப்போம்? மத்தியஸ்தர் ஆளுகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? 1000 மடங்கு ரிசர்ச்குள்ள மத்தியஸ்த ஆளுகை ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணீங்க? இன்னும் ஸ்டார்ட் ஆகல. சோ அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஹை பிரீஸ்டா 2 வேலை செய்ய போறாரு. என்னென்ன வேலை செய்ய போறாரு? பலி செலுத்த போறாரு. அதுக்கப்புறமா மீடியேட்டராகவும் இருக்கணும். இப்போ என்ன வேலை பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலி செலுத்திட்டு இருக்காரு. யாரு பலியா செலுத்திட்டு இருக்காரு? வெள்ளாட்டு கடாவை கொண்டு போய் பலி செலுத்திட்டு இருக்காரு. யார் அந்த வெள்ளாட்டு கடா? அந்த வெள்ளாட்டு. ஓகேங்களா? சோ கிளியரா நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, that the new covenant is enacted
legislated at the beginning of the gospel age is clear. அப்படின்னா புது உடன்படிக்கை டெஃபினட்டா எப்போ சட்டமா வரும்னு உறுதியாயிருச்சு. எப்போ உறுதியாயிருச்சு? காஸ்பல் ஏஜ்லயே உறுதியாயிருச்சு. எப்போ உறுதியாயிருச்சுன்னா இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது உறுதியாயிருச்சு இல்லையா? இயேசு கிறிஸ்து கிளியர் என்ன பண்றாருங்க சொல்லிட்டாரு. ஆனா அது எது வரைக்கும் நடைமுறைக்கு வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சியில வெளியரங்கமான ராஜ்யம் வர வரைக்கும் அது என்ன ஆகாதுங்க, நடைமுறைக்கு வராது. எது? புது உடன்படிக்கை நடைமுறைக்கு வராது. ஆனா வந்தா என்னென்னலாம் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பன்றது என்ன கொடுத்துருக்கு இது வரைக்கும், பெட்டரான ஒரு ப்ராமிசஸ் மூலம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ப்ராமிஸ்னாலே என்ன அர்த்தம்? அது இன்னும் ரியாலிட்டி இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா நான் சொல்றேன். ப்ராமிஸ்னாலே என்ன அர்த்தம்? அது ரியாலிட்டி இல்லைன்னு அர்த்தம். அதான் அஷூரன்ஸ், பின்னாடி வரப்போறதுக்கான அஷூரன்ஸ். ஓகேங்களா? சோ கிளியரா இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்க, என்னென்ன பெட்டர் ப்ராமிசஸ் கொடுக்குது நியூ கோவனன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்டரான ப்ராமிசஸ் பண்ணிருக்கா நியூ கோவனன்ட் வந்தா என்னென்ன கொடுக்க போகுது? இது ஒரு பெட்டர் ப்ராமிஸ். இது என்னது? செத்து போற ஆசாரியர்கள் கிடையாது நியூ கோவனன்ட்ல. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? செத்து போற ஆசாரியர்கள் கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம்? புது உடன்படிக்கையினுடைய எல்லா ஆசாரியர்களும் எந்த நிலைமையில திரும்ப இருப்பாங்க? சாகாமை தன்மையில என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவர்கள் எல்லாரும் சிம்பத்தட்டிக் பிரீஸ்டா இருப்பாங்க, பரிதவிக்கக்கூடிய ஆசாரியர்களா இருப்பாங்க. என்ன ஃபீலிங் என்ன பண்ணுவாங்க இறங்கி புரிஞ்சுப்பாங்க. அடுத்து என்னென்ன பெட்டர் ப்ராமிஸ் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை என்ன பண்ண போதுங்க, புது உடன்படிக்கை கொடுக்க போகுது. ஓகேங்களா? சோ இதெல்லாம் கொடுக்க போது இன்னும் நாம எது கண்டுபிடிக்கல தெரியுமா? அந்நாட்களுக்கு பிற்பாடு என்ன பண்ணல நாம கண்டுபிடிக்கல. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கான்செப்ட்லாம் மைண்ட்ல வச்சுட்டு எங்க போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரா எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். ஓகேங்களா? அப்ப நம்ம எபிரேயர் புத்தகத்தை படிக்கணுமா படிக்கூடாதா? நிறைய படிக்கணும்னு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தோணலையா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகம் தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். ஆமா, வருஷம் திருப்பி பண்ணிட்டே இருப்பார் ஆசாரியன். என்ன பலி? காலை வெள்ளாட்டுக்கார பலிய ஒவ்வொரு அட்டோன்மெண்டேனா ஒப்புரவாக்குதலின் நாள்ல எந்த நாள்ல செலுத்துவாங்க? அது சொல்லுங்க. எந்த மாசம் அட்டோன்மெண்டே எந்த நாள் நடக்கும்? நீசான் மாசம் 7ஆம் மாசம் 10ஆம் தேதி. ஓகேங்களா? 7ஆம் மாசம் 10ஆம் தேதி திருப்பி என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, அதை செஞ்சுட்டே இருப்பாங்களாமா. எதை? காலை விளையாட்டு கடை பலி நடந்துட்டே இருக்கும். அப்படியே படிங்க தொடர்ந்து. ஆனா அந்த பலி அவனுடைய பாவத்துல இருந்து நிவர்த்தி பண்ணிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அதே பாவன்ற அதே கான்சியஸ்னோட அடுத்த வருஷத்துல என்ன பண்ணுவாங்க? திருப்பி வருவாங்க. அது என்ன பண்ணல? அது ஒரு ரிலீஃபே என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கல. அப்படியே படிக்கலாம். 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் படிங்க. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி கம்பேர் பண்றாரு. யார் கூட கம்பேர் பண்றாரு? பழைய ஏற்பாட்டு கால ஆசாரியத்துவத்து கூட கம்பேர் பண்றாரு. எவரோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா இந்த வசனத்துல பட் ஹி அப்படின்னு அர்த்தம். எதோட கான்ட்ராஸ்ட் பண்றாரு? ஜூவிஷ் பிரீஸ்ட்ஹுட் கூட கான்ட்ராஸ்ட் பண்றாரு. அங்க வருஷம் ரிப்பீட்டா என்ன பண்ணிருப்பாங்க? செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து having offered one sacrifice for sins of all time அப்படின்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாராமா? ஒரே சாக்ரிஃபைஸ். எதுக்காக அந்த சாக்ரிஃபைஸ்? பாவத்துக்கான ஒரே சாக்ரிஃபைஸ என்ன பண்ணிட்டாராமா? எல்லா காலத்துக்கும் ஆஃபர் பண்ணிட்டாராமா. இது பாஸ்ட் டென்ஸா, பிரசன்ட்டா, ஃபியூச்சரா? பாஸ்ட் என்ன பண்ணிட்டாரு? ஆஃபர் பண்ணிட்டாரு. எதுக்கான சாக்ரிஃபைஸ்? இட் இஸ் an sacrifice for sins. sacrifice for sins என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் என்ன பலி? sacrifice for sins என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா பாவத்திற்கான ஒரு பலி, பாவத்தை நிவாரணம் செய்யக்கூடிய பலி. அதுக்கு பேர் என்ன? அதிலே சொல்லிட்டேன், பாவத்தை நிவாரணம் செய்யக்கூடிய பலி, பாவ நிவாரண பலி. ஓகேங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா he offered one sacrifice. ஒன் சாக்ரிஃபைஸ் அப்படின்னா நம்ம மைண்ட் எது வந்துருங்க? எதை பத்தி சொல்றாரு இந்த வசனத்துல? இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலிக்குள்ள நம்ம மைண்ட் போச்சுன்னா தப்பு. he offered one sacrifice for sins அப்படின்னு அர்த்தம்.
பாவத்துக்கான ஒரே பலி அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவ நிவாரண பலி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒன் டைம் ஈவெண்டா பார்த்தோம்னா இல்ல. யார் யாரெல்லாம் பாவ நிவாரண பலி கொடுக்க போறது? இயேசு கிறிஸ்து மட்டுமா? இயேசு கிறிஸ்து கூட சபையும் கொடுக்க போதா? இயேசு கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்துதான் என்ன பண்ண போறாங்க? பாவ நிவாரண பலியை கொடுக்க போறாங்க. பட் அது இயேசு கிறிஸ்துனாலதான் நமக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்துதான் அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ண போறாங்க? கொடுக்க போறாங்க. அப்படின்னா ஆனால் having offered one sacrifice for sins for all time அப்படின்னு அர்த்தம். offered one sacrifice னா இயேசு கிறிஸ்து அந்த பாவ நிவாரண பலி என்ன பண்ணிட்டாராமா? ஆஃபர் பண்ணிட்டாராம். சொல்ல புரிஞ்சா புரியலையா? அப்போ பாவ நிவாரண பலி என்ன ஆயிடுச்சு? ஆஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். கொடுத்தாச்சு தேவன் கிட்ட. அப்படின்னா அதுக்குள்ள எதுவும் அடங்கும். அப்படின்னா சபையினுடைய சின் ஆஃபரிங் உடைய சாக்ரிஃபைஸே என்ன பண்றாரு? அவரு கொடுத்துட்டாருன்னா அர்த்தம். எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் கிட்ட போய் கொடுத்துட்டாரு. எப்போ அவரு கொடுத்தாரு? யோர்தான்ல என்ன பண்ணாருங்க? கொடுத்தாச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆஃபர் பண்ணிட்டாரு. ஆஃபர் பண்றது என்ன அர்த்தம்? ஒரு பலியை கொண்டு போய் ஆஃபர் பண்றது. ஆனா ஆஃபர் பண்றது ஒரு விஷயம் இருக்கு, அது கன்சியூம் ஆகுறது ஒரு விஷயம் இருக்கு. நான் சொல்ல புரிஞ்சு ஆஃபர் பண்றது என்ன அர்த்தம்? ஒப்படைக்கிறது, ஒப்படைச்சிடுறது. ஓகேங்களா? ஒப்படைச்ச விஷயம் அடுத்து என்ன ஆகணும்? கன்சியூம் ஆகணும், எரிஞ்சு கன்சியூம் ஆகணும் இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து அவர் எப்ப ஆஃபர் பண்ணாரு? யோர்தான் என்ன பண்ணிட்டாரு? ஆஃபர் பண்ணிட்டாரு. கன்சியூம் ஆயிட்டாரா? கன்சியூம் ஆயிட்டார். இயேசு கிறிஸ்து என்ன ஆயிட்டாருங்க? கன்சியூம் ஆயிட்டார். ஆனா சபை எப்ப ஆஃபர் பண்ணாரு? பெந்தகோஸ்தே நாள் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா சபை ஆஃபர் பண்ணாரு. ஆனா சபை இன்னும் என்ன ஆகல? கன்சியூம் ஆகல. எந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு? இப்ப இதுல ஆஃபர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அதுதான் இங்க சொல்லுது having offered one sacrifice for sins for all time. அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆஃபர் பண்ணிட்டார். அவருடைய ஒர்க் என்ன பண்ணிட்டாருங்க? காலையினுடைய வேலை என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா முடிச்சிட்டு எங்க போய் உட்கார்ந்துட்டாராமா? பிதாவினுடைய வலது பாரஸ்ல போய் உட்கார்ந்துட்டு வெயிட் பண்ணிருக்காராமா இயேசு கிறிஸ்து. எதுக்கு வெயிட் பண்றாரா? அவருடைய சத்துருக்கள் அவருடைய பாதப்படிக்கு கீழாகிறதுக்காக என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெயிட் பண்ணிருக்காரு. எப்போ அவருடைய சத்துருக்கள் அவருடைய பாதப்படிக்கு கீழ் ஆவாங்க? எப்போ? இயேசு கிறிஸ்துடைய பாதப்படிக்கு கீழ் எப்போ ஆவாங்க? எப்போ? வெயிட்டிங் ஃபார் தட் டைம் ஆன்வர்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? வெயிட்டிங் ஃபார் தட் டைம் ஆன்வர்ட் until his enemies be made a footstool for his feet. until that time onward na from which time onward? எந்த காலத்துல இருந்து? கிங்டம் கான்செப்ட்லாம் வரவே வராதீங்க. சூப்பர். ஆஃபர் பண்ணதுல இருந்து என்ன பண்ணிருக்காரமா? வெயிட் பண்ணிருக்காரமா. ஓகேங்களா? பெந்தகோஸ்தேனால பரிசுத்தாவி எப்படி கிடைச்சது? இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனதால கிடைச்சது. அப்ப அந்த பாயிண்ட்ல இருந்து இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் எங்க இருக்காருங்க? அவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய வலது பாரஸ்ல வெயிட் பண்ணிருக்காரு. எதுக்காக வெயிட் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாமே அவரோட கண்ட்ரோல் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சபை முடிவடைஞ்சதா என்ன ஆகுங்க? வரும். புரிஞ்சுங்களா? ஆஃபர் பண்ணிட்டாரு. ஆனா சபையினுடைய சாக்ரிஃபைஸ் இன்னும் என்ன ஆகல? கன்சியூம் ஆகல. இன்னும் என்ன ஆகல? எரியல அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். அதுதான் for by one offering he has perfected for all time those who are sanctified and the Holy Spirit also testifies to us for after saying. so அவருடைய ஒரே பலியில நம்மளை சாங்டிஃபை பண்ணிட்டார். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஒரே பலியினால தான் அவருடைய பாடி ஆஃப் த கிரைஸ்டா நாம என்ன பண்றோம்? மாறுறோம். அவருடைய பாடி ஆஃப் த கிரைஸ்டா நம்ம மாறுறதுனால தான் நாம எந்த ஆஃபரிங்குள்ளே வரோம்? உலகத்துக்கு பாவத்தை நிவாரணம் செய்யக்கூடிய ஒரு பலியா நாமும் இயேசு கிறிஸ்துக்குள்ள சேர்ந்து என்ன ஆயிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறிடுறோம். சோ அந்த ஒரு பலி என்ன பண்ணிட்டார் இயேசு கிறிஸ்து? ஒரே தரம் செஞ்சு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிருக்காராமா. ஏன் வெயிட் பண்ணிருக்காரு? அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் முடியணும்? காஸ்பல் ஏஜ் சாக்ரிஃபைஸ் முடியணும். சபையினுடைய பலி என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியணும். இத பரிசுத்த ஆவி என்ன பண்ணுதாமா? சாட்சி கொடுக்குதா. புரிஞ்சுங்களா? என்னன்னு சாட்சி கொடுக்குதாமா? இப்படி எல்லாம் சொல்லிட்டு 15ஆம் வசனத்தை முடிச்சிட்டு 16ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களுடைய பண்ணும் உடன்படிக்கையாவது அப்படின்ற. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வசனத்துக்காக தான் இவ்வளவு கான்டெக்ஸ்ட் நம்ம சுத்தி வச்சுட்டு வந்தோம். புரிஞ்சா புரியலையா? எந்த நாட்களுக்கு பின்பு? அவர் வெயிட் பண்ணி முடிச்ச பிறகு. அவர் எதுக்காக வெயிட் பண்ணிருக்காரு இயேசு கிறிஸ்து? முன்னாடி வசனங்கள்லாம் எதை படிச்சுட்டு இருக்கோம் நாம? கிளியரா? சபையினுடைய சாக்ரிஃபைஸ். புரிஞ்சுங்களா? சோ சபையினுடைய சாக்ரிஃபைஸ் முடிஞ்ச பிறகு அந்த நாட்களுக்கு பின்பு இது எங்க கோட் பண்றாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெரேமியால இருந்து கோட் பண்றாரு. எனக்கு தெரிஞ்ச எபிரேய புத்தகத்தை பவுலை தவிர்த்து வேற யாரும் எழுதி இருக்கிறது வாய்ப்பு கிடையாது.
சோ அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கை யாவது. ஏன் உடன்படிக்கை பண்றாரு அந்த நாட்களுக்கு பின்பாக? ஏன்னா காளை பலியும் முடிஞ்சு போச்சு, வெள்ளாட்டு கடாவு பலியும் என்ன ஆயிடுச்சுங்க முடிஞ்சதுனால எது எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நியூ காவனன்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா, புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம் இது என்ன பண்ணுங்க வாங்கி குடியுங்கள். என்ன அர்த்தம்? அவருடைய ரோல்ல நாம் என்ன பண்ணுங்க நாமளும் பலியாகணும். சோ எல்லாருமே வாங்கி குடிச்ச பிறகு என்ன அர்த்தம்? வருஷம் வருஷம் மெமோரி அனுசரிக்கிறது. நீ குடிச்சோமா குடிக்கலையா? குடிச்சோமா குடிக்கலையா? ஓகேங்களா? குடிச்சது சந்தோஷப்படலாமா வருத்தப்படலாமா? சந்தோஷப்படலாம். ஓகேங்களா? சோ அப்படின்னா பாவ நிவாரண பலினா என்ன மாதிரி பலி? அது யார மாதிரி பலி அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு பலி. ஓகேங்களா? அந்த ஒரு பலியை தான் நம்ம என்ன பண்றோம் இப்ப நம்ம செலுத்திட்டு இருக்கோம். இப்படி செலுத்திட்டே இருக்க முடியுமா? போயிட்டே இருக்குமா? அது வந்துட்டே இருக்குமா ஆப்பர்ச்சுனிட்டி? அந்த கப்ல பானம் பண்ணலாமா வேணாமா? எவ்வளவு ஆசையா கேட்டாங்க தெரியுங்க ரெண்டு பேர் போய், நான் ரொம்ப க்ளோஸா உட்காரணும் அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் ஓகேப்பா, நான் குடிக்கிறது குடிக்க முடியுமா அப்படின்னு சொன்ன என்ன சொன்னாங்க? தப்பா சொல்லிட்டாங்களா? குடிச்சு காமிச்சாங்க அவங்க. நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆட்டிடுவோம். ஆனா அந்த கப்பு அந்த பாத்திரம் வரும்போது என்ன பண்ண முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியுது. சோ அது என்ன சாக்ரிஃபைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஹியூமன் சாக்ரிஃபைஸ். காளை மாறிய வெள்ளாட்டு கடா. காளை யாரை கம்பேர் பண்ணுவோம்? நம்ம இயேசு கிறிஸ்துவோட பரிபூர்ண மனுஷனை பலியா செலுத்துறோம். அவரை மாதிரியா இருக்கும். ஆனா அவரை மாதிரின்றது எப்படி நினைச்சுக்காதீங்க, அவருக்கு ஈக்குவலான்னு பண்ண முடியாது. அது காளை. நம்ம யாரு? வெள்ளாட்டு கடால ஒரு பார்ட்டு. நாம மட்டுமே வெள்ளாட்டு கடால நல்லா புரிஞ்சுக்கணும். வெள்ளாட்டு கடால ஒரு பார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மிஸ் பண்ணுவோம், பிளெமிஷ் ஆகும். அதுக்காக தான் முதல்ல யாரை கொண்டுட்டார் தேவன் பாத்தீங்கன்னா காளையை கொண்டுட்டார். அதுக்கப்புறம் தான் வெயிட் பண்ணிருக்காரு இயேசு கிறிஸ்து. வெயிட் பண்ணிருக்காரா? அந்த அந்நாட்களுக்கு பிற்பாடும் என்ன ஆகல, இன்னும் வரல. ஏன் வரல? அவரை மாதிரியே நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணோம். நம்ம மோட்டிவ் மட்டும் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் பாப்பாரு. நம்மளுடைய பிளெமிஷஸ் மறைக்கிறதுக்காக தான் யார் மறிச்சிருக்கிறதுங்க முதல்லயே காளை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறிச்சிருக்காரு. ஆனா நம்ம யார மாதிரி மறிக்கணும்? காளை மாதிரியே மறிக்கணும். காளை லெவலுக்கு ஜீல் இல்லாக்கிட்டு கூட வெள்ளாட்டு கடை அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜீல் இருக்கணும். அந்த வெள்ளாட்டு கடை அளவுக்கு ஜீல் இஸ் ஈக்குவல் டு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜீல். கரெக்டா என்ன சொல்றது? அந்த வெள்ளாட்டு கடாவுடைய ஜீல் இஸ் ஈக்குவல் டு அப்போஸ்தலனாகிய பவுல் கால அளவுக்கு கிடையாது. ஆனா வெள்ளாட்டு கடை அளவுக்கு இருந்துச்சுல்ல, அதுதான் வெள்ளாட்டு கடாவுடைய அளவுக்கு இருக்கிறதான ஜீல். ஸோ அந்த ஜீல்ல நம்ம எதை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க? நம்முடைய பர்ஃபெக்ட் ஹியூமன் நேச்சர் நம்ம இல்ல. ஆனா இருக்கிறத தேவன் என்ன பண்றாரு? கவுண்ட் பண்றாரு. அப்படி கவுண்ட் பண்றதுனாலதான் நம்ம எது மேல பலியா செலுத்தப்படுறோம்? காளை மேல பலியா செலுத்தப்படுறோம். நான் சொல்றதுல காளை டேர்ம் யூஸ் பண்றதுனா இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலியின் மேல அவருடைய விசுவாசிக்கிறதுனால நம்ம என்ன ஆயிட்டோம்? நீதிமான் ஆக்கப்பட்டு நம்முடைய பர்ஃபெக்ட் ஹியூமன் நேச்சர் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்றோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹியூமன் நேச்சரை சாக்ரிஃபைஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் நமக்கு. எக்ஸாம்பிளுக்கு நேச்சுரலா நம்ம ஃப்ளஷ் எதுக்கு ஒத்துக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளஷ், நான் சொல்றது பர்ஃபெக்ட் ஹியூமன் நேச்சர், செய்யாத ஒரு விஷயத்த ஒருவேளை நம்மள தவறா போர்ட்ரை பண்ணும்போது நேச்சுரலா நம்ம ஃப்ளஷ் என்ன பண்ணாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒத்துக்காது. என்ன பண்ணுவோம்? நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளஷ்லி ரியாக்ஷன்ஸ் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருவோம். ஆங்கராவோ கோவமாவோ இல்ல அந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்காமலும் என்ன பண்ணிடுவோம்னு பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணிடுவோம்? நம்ம என்ன பண்ணிடுவோம்? வெளிப்படுத்துவோம், இல்ல நியாயப்படுத்தி பேசுவோம். அது நேச்சுரலா வரும். அது எக்ஸ்ட்ரீமா நம்ம என்ன பண்ணோம்? ஓவர் கம் பண்ணி 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 பண்ணணும். ஏன் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவ பார்த்து சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? போஜன அடுத்து மதுபான ஆனதுல இருந்தாரா இயேசு கிறிஸ்து? அவருக்கு தெரியுமா தெரியாதா? என்ன பண்ணாரு? காளைக்கும் வெள்ளாட்டு கடாவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் தவறுனா கூட இன்ஸ்டன்டா ரியலைஸ் பண்ணி மன்னிப்பு வாங்கி என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளாட்டு கடா இருந்து வரணும். புரிஞ்சுங்க நான் சொல்றது? சோ அந்த ஒரு வித்தியாசம் டெஃபினட்டா அந்த வேரியேஷன் என்ன ஆகும்? இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம், நாம வச்ச ஒரு ஸ்டெப்பை இயேசு கிறிஸ்து வைக்கவே இல்லை. நாம எடுத்து வச்ச ஒரு ஸ்டெப் இயேசு கிறிஸ்து வைக்கவே இல்லை. என்ன ஸ்டெப்பு?
நம்ம பாவியில இருந்தா என்ன ஆயிட்டோங்க? நீதிமான். அவர் பை பர்த்டே என்னதா? நீதிமான். புரிச்சுல? இந்த ஸ்டெப் என்ன பண்ணல? விசுவாசத்தினால் நீதிமான் ஸ்டெப் யாரும் கிடையாது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இல்ல. சோ கிளியரா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டாரு, அந்நாட்களுக்கு பின்புதான் எது வரும்? அப்ப எது சாகணும்? இஸ்ரேல் ஜனங்களுடைய கஷ்டத்துக்கு யார் காரணம்? உலக ஜனங்களுடைய கஷ்டத்துக்கு யார் காரணம்? யார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சபை எப்பவுமே காரணமா இருக்காது. ஏன்னா அது பாட்டு அதோடைய சாக்ரிஃபைஸ் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செலுத்திட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அததான் சொல்றாரு, அக்காலத்திலே அப்படின்னா இப்ப புரியுதுங்களா? இன்னும் எவ்வளவு நாள் வரணும் அந்த அக்காலம்? சபை எப்ப முடிக்கிறாரோ இல்லையோ, சபையா நம்மளை அழிச்சிருக்காரு தேவன், அதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. வெள்ளாட்டு கடாவா மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு, போக்கால மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வெள்ளாட்டு கடாவா இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவோடைய பர்ஃபெக்ட் ஹியூமனிட்டியை சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி கம்ப்ளீட்டா நம்முடைய வாழும் உரிமைகளை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வெட்டுவேன். அதுக்கு எந்த எமோஷன்ஸும் கிடையாது, எந்த சென்டிமெண்ட்ஸும் கிடையாது. வெட்டுவார் இயேசு கிறிஸ்து. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அப்படியே சப்ஜெக்ட் பேசிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஹியூமன் நேச்சர் வெட்டுறது. எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய அம்மா உங்களுடைய சொந்தக்காரங்களாம் அங்க இருக்கும்போது ஹூ இஸ் மை ஃபாதர், ஹூ இஸ் மை மதர் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல எதை ஒரு போடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிபூர்ண மனுஷன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரே போடு. காளைய பலி செலுத்துறது யார் தான்? ஆரோன் தான். ஆரோன்றது எதை அடையாளப்படுத்தும்? இயேசு கிறிஸ்துடைய புது சிருஷ்டி. வெள்ளாட்டு கடவை யார் தான் தெரியுமா கொலை பண்றது? யார் கொலை பண்றது? இயேசு கிறிஸ்து கொலை பண்றாரு. கரெக்டுங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து வெட்டிடுவாரு. ஆனா அதுக்கு வெள்ளாட்டு கடை என்ன பண்ணணும்? கொண்டு போய் தலையை கொடுக்கணும். தலையை கொடுத்தாதான் அவர் என்ன பண்ணுவாரு? வெட்டுவார். அவரால் என்ன பண்ண மாட்டாருன்னு பாத்தீங்கன்னா வெட்ட மாட்டார். ஸோ கொடுத்துடலாமா? ஸோ அப்படி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமாவும்? அடுத்து உடன்படிக்கை போட்டுருவோம். இது ஏன் வந்தோம்? ஓசியாக்கு டைரக்டா சொல்லிட்டு போயிருக்கலாம், அப்படி கிங்டம் நடந்துரும் அப்படின்னு. பட் எப்பேற்பட்ட ப்ராசஸ் தேவன் வச்சிருக்காரு. ஸோ எல்லா இப்போ தேவனுடைய பிளானே யார் சுத்தா ஓடிட்டு இருக்கு? மெயினா நம்மளை சுத்தி தான். அப்படி இருக்கும் பொழுது நாம மட்டும் மறுச்சோன்னு வச்சுக்கோங்களேன், புது உடன்படிக்கையில என்ன ஆகுமாமா? இஸ்ரேல் ஜனங்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியில் ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கையை பண்ணுவாராமா. அந்த உடன்படிக்கை எப்படி இருக்கும்னு அப்படி இருக்கும். வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டு குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். 7ஆம் வசனம். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். 8ஆம் வசனம். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு இப்ப இருக்கக்கூடிய உலகத்துக்கு கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம். நியூ கோவனன்ட் ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு அப்ப எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை மட்டும் வச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த ஆசீர்வாதம் வரணும்னா, உலக ஜனங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வரணும்னா, இப்படிலாம் ஒரு வாழ்க்கை இருக்குன்ற ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கு? அப்படியே இந்த உலகத்தை யோசிச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு? அப்படியே ஒரு விஷயம் அப்படி இமேஜின் பண்ணி பார்க்கலாம். அப்படியே இப்படி ஒரு அப்படி கண்ணை மூடி அப்படி யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கு? இந்த வேர்ல்டு அப்படியே மாறி இருக்கு. இதுதான் நியூ கோவனன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அப்புறமா இதான் பெட்டர் ப்ராமிசஸ். எது கொடுக்குது? இந்த சட்டம் மட்டும் வந்துருச்சு, எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, பாஸ் ஆயிடுச்சு, நடைமுறைக்கு வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்குமா? எப்போ வரப்போகுது? அதுக்குதான் இயேசு கிறிஸ்து வெயிட் பண்ணிருக்காரு. அவர் ஆஃபர் பண்றதுல என்ன பண்ணிட்டாரு? செஞ்சுட்டாரு. அது இன்னும் என்ன ஆகல? கன்சியூம் ஆகல. அந்த கன்சியூம் ஆகிற ப்ராசஸ் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, அந்த உடன்படிக்கை என்னவும் பண்ணுமா? வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்கும். அப்படின்னா ஃபைனலா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தான் கடைசியான ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்துல கிளைமேக்ஸ் என்ன பண்ணுவாராமா? எல்லாத்தையும் உடச்சு போட்டு வராமா. எல்லாத்தையும் உடச்சு போட்டு வரோம். உடச்சு போட்டு என்ன பண்ண போறாராமா? சங்கீதம் 46:9 நம்ம படிக்கிற மாதிரி, அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது ஓகேங்க.
அப்படின்னா என்ன தெரியுமா வசனம் சொல்லுது? மகா உபத்திரம் முடியும் போது உலகம் முழுக்க என்ன பண்ணிருப்பாங்களாமா? சண்டை போட்டிருப்பாங்களாம். புரிஞ்சா இல்லையா? பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் தான் இப்ப கண் முன்னாடி என்ன இருக்குங்க நடந்துட்டு இருக்கு. எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்களா? எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய செல்ஃபிஷா எல்லா நேஷன்ஸும் போதா? ஏன் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் பயங்கரமா என்ன பண்ண போறாங்க? அடிச்சு போறாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணுவாராமா? வாங்கி அந்த கண்ணை வில்லை ஒடித்துனேன்னு அர்த்தம். வில்லு கிடையாது, என்னதுங்க? கண்ணு. அதை பிடிச்சு ஒடிச்சு ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரதங்கள் கிடையாது, ஜெட்டு பீரங்கி நெருப்பினால் சுட்டரிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க? எடுத்து போடுறாங்க. நோ வெப்பன்ஸ், நோ பவுண்டரிஸ், நோ இந்தியா, நோ பாகிஸ்தான், நோ நார்த் கொரியா, நோ சவுத் கொரியா, நோ இஸ்ரேல், நோ பாலஸ்தீன், நோ யுஎஸ்ஏ, நோ ரஷ்யா. இந்த மாதிரிலாம் சண்டை என்ன பண்ண போறது இல்ல. யோசிச்சு பாருங்க, எல்லாருமே இஸ்ரேல், பார்டரே கிடையாது. எப்படி இருக்கும் சண்டை? எல்லாருமே ஒண்ணு. சைனாக்காரன் எங்க வர போறா அப்படின்னு சொல்ல போறது. அப்படி சொல்லாம யார் இது? நம்ம சகோதரன் சொல்லிட்டு போறீங்க, நம்மளுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லணும். சகோதரன் சொன்னோம்னா வேற கிளாஸா மாறி விடும். ஸோ இங்கே வந்து போவோம். எப்படி இருக்கும்? அப்படியே கம்ப்ளீட்டா தேவன் என்ன பண்ண போறாருன்னா சிச்சுவேஷன்ஸே மாற்ற போறாரு. நம்ம முடியுதா அதெல்லாம்? ஆனா இதெல்லாம் வரணும், என்ன வரணும்? புது உடன்படிக்கை வரணும். அந்த புது உடன்படிக்கையை பேசும்போது தான் சொல்றாரு, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். சோ நித்திய விவாகம் அர்த்தம். விவாகம் ஓகே. நித்திய விவாகம்னா விவாகத்தை எதுக்கு கம்பேர் பண்றோம்? காவனன்ட். நித்தியம்னா எவர் லாஸ்டிங். அப்படின்னா தேவன் எந்த உடன்படிக்கை போட போறாராமா? எவர் லாஸ்டிங் கவனன்ட். எவர் லாஸ்டிங் கவனன்ட்னா எப்படி நினைச்சுக்க வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்தியத்துக்கு இந்த உடன்படிக்கை யோசிச்சுக்க வேண்டாம். எவர் லாஸ்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மேக்சிமம் என்ன அர்த்தம் அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்துல நித்திய நித்தியன்னு யூஸ் பண்ணுவார். நித்தியனா நம்ம என்ன நினைச்சுப்போம்? அப்படி நித்தியத்துக்கும் இருக்கும் அப்படின்னு நினைச்சுப்போம். உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ற பாருங்க, பினகாஸ் இருக்காருல்ல, பினகாஸ் யார் அவரு? ஈட்டி எடுத்து கூட்டினாரு. யார? அதாவது ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா வேசித்தனம் பண்ணுவார் ஒரு சகோதரர். அந்த வேசித்தனம் பண்ணும் அறையில என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அப்படி குத்தவன உடனே தேவன் என்ன சொல்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்வாருங்க? நித்தியத்துக்கும் ஆசாரிய ஒளிமை யாரு விட்டு நீங்காது? பினகாஸ் விட்டு நீங்காது. யூத மார்க்கமே என்ன போச்சு? முடிஞ்சு போச்சு. அப்படியே நித்தியத்துக்கும் அப்படி பினகாஸ்னுடைய ஃபேமிலி இருக்குதா இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. நிறைய இடத்துல எவர் லாஸ்டிங் அப்படின்னு வரும்போது நிறைய இடத்துல ஏஜ் லாஸ்டிங் அப்படின்னு அர்த்தம். ஏஜ் லாஸ்டிங் அர்த்தம் அந்த யுகம் முடிகிற வரைக்கும் நீ என்ன பண்ணுவ? இருப்ப. புரிஞ்சுங்களா நான் சொல்றது? அதே மாதிரிதான் நியூ கோவனன்ட் எது வரைக்கும் தான் தேவை? நியூ கோவனன்ட்டுக்கு மத்தியஸ்தர் எது வரைக்கும் தான் தேவை? நியூ கோவனன்ட் ஒரு ப்ராமிஸ் பண்ணது, ஒரு சட்ட வரலாறுல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் என்ன ஆயிரும்? கடைசியில் எப்ப கடைசி முடிஞ்சிடும் உங்களுக்கு? 1000 இயர்ஸ்ல என்ன ஆயிருங்க? நியாயப்பிரமாணம் எதை கொடுக்குது? எட்டர்னல் லைஃப் கொடுக்குறேன்னு சொல்லிச்சானா என்ன பண்ணல? அது கொடுக்கல. ஆனா நியூ கோவனன்ட்டும் அதே கொடுக்க சொல்ல போது. ஆனா என்ன பண்ண போகுது? அது ராஜ்யத்துல கொடுக்க போது. கொடுத்துட்டு பிறகு என்ன ஆயிடுச்சு? அந்த ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு கோவனன்ட் எப்படி ஒரு கண்டிஷன்ல ஆக போதாமா? ஏசாயா 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும். ஏன்னா ஓசியா யார முதல்ல கைவிட்டார்? ஓசியா யார கைவிட்டாருங்க? கோமேரை கைவிட்டார். இப்போ கோமேர என்னன்னு சொல்ல போறது இல்லையாமா? கைவிடப்பட்டவள் என்று சொல்ல போறது இல்ல. கோமேர் யார சொல்ல புரியுது இல்லையா? சோ கோமேரை கைவிடப்பட்டவள் என்று சொல்ல போறது இல்ல. உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்ல. இத பார்த்துல நிறைய பேர் வச்சிட்டாங்க. நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். இந்த பேர் நிறைய கிறிஸ்தவ சகோதரிகளுக்கு இருக்கும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். திரும்பி வாழ்க்கை கொடுத்துறாரு. யாருக்கு? ஓசியா கோமேர் கொடுத்தாரு. என்ன அழகா வச்சிருக்காரு பாத்தீங்களா அங்க புதிய பொருளா? யோசிச்சு பாருங்க. ஆனா பழைய ஏற்பாடு முழுக்க தேவன் இஸ்ரேல் ஜனங்க மேல வச்சிருக்கூடிய அன்பு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா நம்ம ருசி பார்க்கணும். சோ அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ எப்சிபா என்றும் நீ பியூலா என்றும் என்ன அர்த்தம்? எப்சிபா பியூலானா பியூலா, இதெல்லாம் ஒரு கேள்வியா?
எங்களுக்கு எங்க பக்கத்து வீட்டு எப்சிபா தான் தெரியும். என்னங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம், இங்கிலீஷ் பைபிள் அழகா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இட் வில் நோ லாங்கர் பி செட் டு யூ ஃபர்சேக்கன். நீ ஃபர்சேக்கன் என்ன அர்த்தம் தமிழ்ல? கைவிடப்பட்டவள் என்று என்ன பண்ண போறதில்ல, உன்னை சொல்ல போறதில்ல. உன்னுடைய தேசம் பாழாய் போச்சுன்னு சொல்ல போறதில்ல. அதுக்கு பதிலா என்னன்னு சொல்லுவாராமா? மை டிலைட் இஸ் இன் ஹர். அவதான் என்னுடைய டிலைட். டிலைட் என்ன அர்த்தம்? டிலைட்னா பேரின்பம், மனமகிழ்ச்சி. அதுதான் எந்த பேருக்கு அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்சிபா அப்படின்ற பேருக்கு அர்த்தம். ஓகேங்களா? எப்சிபா அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா மனமகிழ்ச்சி. அப்படின்னா யார் மனமகிழ்ச்சியா இருக்க போறாங்களாமா தேவனுக்கு? நம்ப முடியுதா? நம்பியே ஆகணும். இஸ்ரேல் ஜனங்க என்னவா இருக்க போறாங்களாமா? மனமகிழ்ச்சியா இருக்க போறாங்களா? எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பவே நாம் எப்படி இருக்கணும்? அப்போ எப்சிபாவா இருக்கணும். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி அண்ட் யுவர் லேண்ட் மேரிட். பியூலா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேரிட் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா தேசத்தை திரும்பி தேவன் என்ன பண்ண போறாராமா? மேரிட் என்ன அர்த்தம்? திரும்பவும் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் சேர்த்துக்க போறாரு. திரும்பவும் ஓசியா கோமர் என்ன பண்ண போறாருங்க? சேர்த்துக்க போறாரு. சோ தேவன் உன் மேல டிலைட்டா இருக்காரு. அதனால இந்த லேண்ட் வில் பி மேரிட். யார் கூட மேரிட்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? தேவனோட அது என்ன ஆக போகுதுங்க? இணைஞ்சிருக்க போகுது. அதுதான் எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மேரேஜ்ல எப்படி இணைச்சுக்க போறாராமா? அந்த மேரேஜ் எப்படி இருக்க போதாமா? மேரேஜ்னா நியூ கோவனன்ட். அது எப்படி இருக்க போதாமா? betroth thee unto me in righteousness. இது எந்த வசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிச்சோம்ல, நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ கோவனன்ட்குள்ள வந்த பிறகு எப்படி இருக்க போறாங்களாமா? அவங்க ரைட்டியஸ்னஸா இருக்க போறாங்களாமா. ரைட்டியஸ்னஸ்னா நீதியா இருக்க போறாங்க. அப்படின்னா தேவன் ராஜ்யத்துல நீதியை என்ன வாக்க போறார்? அவருடைய நியாயத்தை என்ன வாக்க போறார்? ஜஸ்டிஸ் த மெஷரிங் லைன் அண்ட் ரைட்டியஸ்னஸ் த பிளம் லைன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? கட்டடம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கரெக்டா மெஷர் பண்றதுக்கு. அப்படின்னா நாளைக்கு புது உடன்படிக்கையில எப்படி மெஷர் பண்ணுவாராமா? அவருடைய நீதி வச்சுதான் மெஷர் பண்ணுவார். புரிஞ்சுங்களா? எல்லாமே ஃபர்ஸ்ட் எது மேலதான் ஃபவுண்டேஷன்? நீதி மேலதான். அது மட்டும் இல்லாம அவருடைய ஜஸ்டிஸ் நியாயத்து மேல மட்டும்தான். சோ கிளியரா யோசிச்சு பாருங்க. அதை மிஞ்சி யாராலுமே எதுவுமே பண்ண முடியாது. அன்பெல்லாம் அதுக்கு மேலதான். எதுக்கு மேலதான்? நீதி நியாயத்துக்கு மேலதான் அன்பு. இப்ப யாருன்னா ஒருத்தர் ஹர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த காலப்பகுதியில் அப்படி பண்ண முடியுமா? ராஜ்யத்துல ஒருத்தரை பத்தி தவறா பேச முடியுமா? ஒருத்தரை கண்டம் பண்றதுக்கு ஆப்போசிட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அப்படின்னு அர்த்தம் தீங்கு செய்வாரும் இல்லை கேடு செய்வாரும் இல்லை. அழகா ரிக்கனிங் ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருப்பாரு. யாருன்னா ஒருவேளை நியூ கோவனன்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? நியூ கோவனன்ட் அந்த சட்டம் ராடா ஃபைன் அர்த்தம் இருப்புக்கோள். அப்படி தீங்கு பண்றதுக்கு வாய் வந்துச்சு அப்படியே நிக்கும் வாய். எக்ஸாம்பிளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன் நான். அப்படியே நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாய் அப்படியே நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கிங்டம்ல அப்படியே எல்லாம் மாறி இருக்குமா? அப்படியே போயிட்டே இருக்கும்போது எப்படி பார்ப்பாங்க? அப்போ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரொம்ப நல்லவனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பார்ப்போம்? உலகம் ரொம்ப வித்தியாசமா பார்ப்போம். கரெக்டா நான் சொல்றது? எப்படி போய் இருக்கிற? ஏன்னா இது அநீதியான உலகம். அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். நியூ கோவனன்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப மோசமா இருக்கணும் சொல்லி என்ன பண்றாங்க? இப்படி பண்றாங்களே, புரியா, கோபமா, பொறாமையா, புரிஞ்சுங்களா நான் சொல்றது? அப்படி பார்ப்பாங்க. அந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி வெப்பர் நியூ கோவனன்ட். ஸோ அந்த மாதிரி முதல் யார் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேலன்ஸ் கிடைச்சிருவாங்க. ஜட்ஜ்மெண்ட் அந்த ஜஸ்டிஸ்ன்ற ஒரு விஷயத்தை என்ன மாதிரி ஒரு பேலன்ஸ் அப்படின்னு சொல்றான்னு பாத்தீங்கன்னா ரெஸ்டோர் பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் பை த ட்ரூத். ஸோ பி ஏபிள் டு ஜட்ஜ் ப்ராப்பர்லி, டிசர்ன் பிட்வீன் ட்ரூத் அண்ட் எரர். நன்மை தீமையை தெளிவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிங்டம்ல அப்படியே வித்தியாசப்படுத்தி அப்படியே நியூ கோவனன்ட் இப்படிலாம் பாக்குறோம்ல, நம்ம படத்தை பாக்குறோம்ல, இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இந்த உலகத்தை என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாத்த போறாரு. ஜஸ்ட் நேத்து கூட ஒரு ஊருக்கு போயிட்டு வரும்போது நானும் நம்ம எழுதுற பதில் அப்படியே பேசிட்டு அப்படியே சுத்தி அப்படியே பார்த்துட்டே போகும்போது நம்ம பிரதர் சொல்லிட்டு இருந்தார், நிறைய மலைகள் நம்ம பார்த்து ஒரு வனாந்திரம், அதாவது என்ன சொல்ல வறண்ட பூமியா இருந்த நிறைய மலைகள் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய செழுமையா இருக்கு. இன்க்ளூடிங் வெள்ளூர் கூட நடந்திருக்கு. பயங்கர ஷாக் அடிச்சதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு மைல்டான ஒரு சிம்டம். எதுக்கு?
நியூ கவர்னன்ட் சீக்கிரம் வரப்போகுதுன்றதுக்கு மைல்டு சிம்டம். ஹெவி சிம்டம் இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிய போகுது. இந்த கோவிட்ல நம்ம பார்க்குறோம் தேவன் பல விஷயத்த பண்ணிருக்காரு. பயங்கரமா எல்லாமே ஹீல் ஆயிட்டு இருக்கு, நேச்சர் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ்டா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க. அப்புறமா லவ்விங் கைண்ட்னஸ். லவ்விங் கைண்ட்னஸ் அர்த்தம் லவ்விங் கைண்ட்னஸ், ப்ராப்பர் லவ், உண்மையான அன்பு அப்பதான் ருசி பார்ப்பாங்க. அதனால இந்த படத்தை போட்டிருக்கேன். இந்த படத்துல என்ன இருக்கு? என்ன படம்? எங்கேயோ ஒரு பார்த்த படம். இது வந்து எசேக்கியேல் தேவாலயம். ஓகேங்களா? அதோடைய ஸ்ட்ரக்சர் அதுல ஒன்று இருக்கும், 2 முகம் தான் இருக்கும். என்ன முகம்? கேருபின். இந்த கேருபினுக்கு 2 முகம் தான் இருக்கும். என்ன என்ன முகம்? சிங்க முகம். அதை பார்த்தே சொல்லுங்களேன், தெரியலையா? சிங்க முகம், மனுஷ முகம் மட்டும் இருக்கும். ஏன் அன்பும் வல்லமையும் அப்படியே பறக்கும். இன்னொரு ஆங்கிள் சொல்லணும்னா அன்புனுடைய வல்லமை என்னன்னு என்ன பண்ணுவாங்க? கிளியரா புரிஞ்சுப்பாங்க. தேவனுடைய பவர் என்ன, ஃபுல் டெப்த் ஆஃப் பவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ கவர்னன்ட்ல உலக ஜனங்கள் ருசி பார்க்க போறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம தேவனுடைய கிருபை முழுசா எப்பதான் ருசி பார்க்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புது உடன்படிக்கை. சக்கரையா தீர்க்கதரிசனம் சொன்னார் இல்லையா? எந்த சக்கரையா? பழைய ஏற்பாட்டு கால சக்கரையா இல்ல, இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது ஒரு சக்கரையா சொல்லியிருப்பார் பாத்தீங்களா? அவர் ஒரு விஷயத்த சொன்னார் இயேசு கிறிஸ்துவ பத்தி. அவரு இப்படி வந்தவரா, அவரு வானத்திலிருந்து வந்த வெளிச்சம் மாதிரி என்ன பண்ணாராம்? அவரு வந்தாராம். வசனம் வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 78ஆம் வசனம் 79ஆம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 78ஆம் வசனம் முதல். அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். யாருக்கு வெளிச்சம் தரவும்? எல்லா உலக ஜனங்களுக்கும் சரி, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சரி வெளிச்சம் தரவும். எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? மரண இருள்ல. 79ஆம் வசனம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து. இரக்கத்தினாலே எதனால வந்திருக்காரமா? மர்சினால இறக்கப்பட்டு உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. எது சந்தித்திருக்குதாமா? அருணோதயம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஹெவன்லி லைட். லைட் தான் எல்லாமே. ஸோ சில இடத்துல ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவன்லி லைட் எங்க வந்திருக்காமா? ஹெவன்லி லைட் வானத்துல இருந்து என்ன இருக்கு? இறங்கி வந்தது தான் இயேசு கிறிஸ்து. அவர் வந்த லைட் அப்படியே பயங்கரமா என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ கவர்னன்ட்ல பிரகாசிக்கும் பொழுது உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். ஐ வில் ஈவன் பெட்ரோ தி அன்டு மீ இன் ஃபெய்த்ஃபுல்னஸ். உண்மையான விசுவாசிகளை யார் மாறிடுவாங்க? விசுவாசம் உள்ளவர்கள யார் மாறிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க. ஸ்டேட் கான்டெஸ்ட் எப்படி விசுவாசம் இல்லாதவர்களா இருந்தாங்களோ அப்படியே விசுவாசம் உள்ளவர்களா மாறிடுவாங்க. அதுக்கப்புறமா தேவன் என்ன பண்ணுவாங்களாமா? நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய்னா தேவன் யாரும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. தேவனோட ஒரு பர்சனலான ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிடுவாங்க. புரிச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குமா நியூ கவர்னன்ட்ல? அது மட்டும் இல்ல, நியூ கவர்னன்ட்ல வேற எப்படியும் இருக்குமாமா? புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு அக்காலத்தில் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அக்காலத்தில் அப்படின்னு என்ன அர்த்தம்? நியூ கவர்னன்ட்ல நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மறுமொழின்னு என்ன அர்த்தம்? பதில் கொடுப்பாராமா? நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன். எங்கவாமா? வானங்களுக்கு. அவைகள்னா வானங்கள் பூமிக்கு மறுமொழி கொடுக்குமாமா. அது மட்டும் இல்லாம பூமி என்ன பண்ணுமாமா? தானியத்துக்கும் திராட்சை ரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவை எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலுக்கு மறுமொழி கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். எல்லாம் அப்படியே மாத்தி வந்து இஸ்ரேலுக்கும் என்ன பண்ணுதாமா? மறுமொழி கொடுக்குதாமா. தேவன் எது கொடுக்குறதா? வானத்துக்கு. வானம் எது கொடுக்குதா? பூமிக்கு. பூமி எது கொடுக்குதா? தானியம் எண்ணெய் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரேலுக்கும் என்ன பண்ணுமாமா? மறுமொழி கொடுக்கும் என்னக்கூடிய இந்த ஒரு காரியத்தை நியூ கவர்னன்ட் என்ன ஆகுதாமா? இதெல்லாம் நடக்க போதாமா? இந்த ஒரு விஷயத்துக்கான அர்த்தத்தை தேவனுக்கு சித்தமாறுதல் என்ன பண்ணாங்க? அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாராக. ஆமென்.